பட் மதுரையை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அவர் இதில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட ஒரு நண்பர்கள்லாம் அவருக்கு அந்த இன்சார்ஜை கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை நடத்துகின்ற மாதிரி இந்த தாவோ குருஜி அவங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் அறிவுரைகள் வழங்குது அவர் தான் பண்ண போகிறாரு. அவங்க இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கின்றேன். வாங்க. அந்த நிகழ்வின் சிறப்புகளை பற்றி ராமசாமி அவர்கள் கூறுவார்கள். அதற்கு பின் நம்முடைய சுவாமிஜியுடைய அறிவுரையை கேட்டுக்கொள்வோம். முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரம். இந்த அருமையான ஒரு ஆன்மீக பற்றிய ஒரு சித்தர்கள் மாநாடை பற்றிய அந்த நிகழ்வு பற்றிய ஒரு விளக்கமாக எல்லாருக்கும் இந்த சித்தர்கள் மாநாடுடைய நோக்கங்களும் அதில் நடக்கக்கூடிய விஷயங்களும் எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே நாங்கள் சண்முக சுந்தரம் சாரை பார்த்தோம். அவங்க டாக்டர் கிருஷ்ணம்மாள் இதெல்லாம் எங்களுடைய ஆத்ம நண்பர்கள். ஸோ அவங்கள பார்த்து இந்த விஷயத்தை சொல்லும்போது கிருஷ்ணம்மாள் டாக்டர் தான் சொன்னாங்க, ஏன் இதை கொஞ்சம் ஒரு எலாபரேட்டாக கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் சொன்னோம்னா நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலில் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக நிகழ்வு இதுதான் முதல்ல நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் லைன்ஸ் மீட்டிங்காக தான் இங்கே நடத்துவோம். ஒரு ஆன்மீக நிகழ்வு இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளை எல்லாம் வரவழைத்து இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற சண்முக சுந்தரம் எங்களுடைய முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் டாக்டர் கிருஷ்ணம்மாள் அவர்களுக்கும் முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தாக்கில் பெருந்திரளாக இன்னைக்கு வந்திருக்கிற நண்பர்கள் உங்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். முத்தாய்ப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற குருஜி, இந்த நிகழ்ச்சியுடைய விதை ஆணிவர் அவங்க தான். பிரம்மஸ்ரீ தாவோ ஐயா அவர்களையும் உங்களை அத்தனை பேரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போ இங்க முதல்ல அவங்கள பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு, உங்களுக்கு அதனுடைய அறிமுகம். அவங்க தாவோ பிரம்மஸ்ரீ தாவோ, பிரம்மஸ்ரீ அப்படின்றதுன்னா அந்த தீட்சை வாங்கி இந்த குறிப்பிட்ட மார்க்கத்தில் தீட்சை வாங்கினவங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த பெயர் பிரம்மஸ்ரீன்றது. ஸோ அதனால பிரம்மஸ்ரீ, அவங்க தாவோன்னு அவங்க பேர். ஸோ பிரம்மஸ்ரீ தாவோன்னு அவங்க பேர். ஆனால் இங்கே மதுரையில் மேல பொன்னாவரம் ஏரியாவில் தான் அவங்க பிறந்தது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் ராஜேஷ். இந்த சினிமா லைனில் போய் ஆன்மீக பக்தி பாடல்களாக எழுதிட்டு இருந்தாங்க. அந்த நம்ம பக்தி பாடல்னு சொன்னால் நம்ம வீரமணி ஐயாவுடைய பக்தி பாடல் நிறைய தெரிஞ்சிருக்கும் நமக்கு. அவருடைய பையன் என்ன பேர்? வீரமணி ராஜு வீரமணி. அவங்களுக்கு இந்த பக்தி பாட்டில் ஆயிரக்கணக்கில் எழுதி கொடுக்குற வேலையை இவங்க சென்னையில் உட்காந்து பண்ணாங்க. ஸோ இந்த ராஜேஷ் பாவலன் ராஜேஷாக மாறுகிறார். ஸோ அந்த பக்தி பாடல்கள் எழுதுதான், வேற பாடல்லாம் அவர் சினிமாவுக்கு எழுதலை. அப்பயே ஆன்மீகத்திலே உள்ள வந்துட்டாங்க. இந்த இங்கே தீட்சை வாங்கி இந்த லைனில் ஆன்மீகத்தில் உள்ள வந்துட்டாங்க. கிருஷ்ணமாச்சாரி தானே நம்ம முதல்ல தீட்சை வாங்கினது. இங்கே கிருஷ்ணாராம்னு எங்கள் மதுரையில் மேலமாசி வீதியில் அவங்க சுவாமி சிவானந்த பரமஹம்சத்தை நேரடியாக தீட்சை வாங்கின ஒரு ஆன்மீக குரு அவர். அவங்ககிட்ட ஐயா தீட்சை வாங்குறாங்க. அந்த தீட்சை வாங்கி கிட்டத்தட்ட அது 30 வருஷங்கள் இருக்கும். அந்த அபியாசங்கள் போய்கிட்டே இருக்குது. இதில் இந்த சினிமா லைனில் இருந்து அப்புறமா முழுக்கவே இந்த லைனில் தியானம் மற்ற மக்களுக்கு இதை கொண்டு போய் எடுத்து சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் சென்னையில் கொரட்டூரில் ஒரு பெரிய சென்டர், மனமே குரு அப்படின்ற ஒரு சென்டர் வச்சு, ஸோ அந்த சென்டரில் ஒரு 400 பேருக்கு மேலே தீட்சை வாங்கினவங்க அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அது இதுக்கெல்லாம் மூலம் அந்த சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்த வித்தை அப்படின்னு சொல்ற அந்த மார்க்கம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, எல்லா குருக்கள் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்துல தோன்றி எல்லாரும் சமாதி ஆயிருக்காங்க, முக்தி அடைஞ்சிருக்காங்க.
ஆனால் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இப்போ அதிகமான பேர் ஒரு தீட்சை வாங்கி அபியாசம் முறையாக பண்ணால் நிச்சயமாக அந்த சமாதி நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கு. இது ஒன்றும் புதுசாக வந்து சிவானந்தர் மட்டுமே கண்டுபிடிச்சது அப்படின்லாம் கிடையாது. எல்லா சித்தர்களும் சொன்ன விஷயம்தான். அது மறைபொருளாக இருக்கும். இவங்க எடுத்து அப்படியே வெளிப்படையாக கொடுத்து அது மக்களுக்கு கொடுத்து அது தீட்சையாக கொடுத்து அதை அபியாசமாக பண்ணி அதுக்கு அந்தந்த வழி வந்த குருமார்கள் எல்லாம் அதை சொல்லி கொடுத்து நம்ம அபியாசம் பண்ணுனா நிச்சயமாக மரணம் இல்லா பெருவாழ்வு, மீண்டும் பிறக்கவும் மாட்டோம், பிறக்கவும் மாட்டோம், இறக்கவும் மாட்டோம். இந்த ரெண்டு விஷயமுமே இந்த தீட்சை முறையில் இருக்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு. இது ஆக்சுவலாக வந்து இந்த சித்தர்கள் மாநாடு வந்து உலக தமிழர்களுடைய அமைப்பு என்ன பண்பாட்டு மையம், உலக தமிழர்கள் பண்பாட்டு மையம்னு ஒரு 17 கண்ட்ரியில் இருக்காங்க தமிழர்கள். ஸோ அந்த மையத்தின் சார்பாக இதை வந்து அவங்க இந்தியாவில் நடத்தணும். முதல்ல அவங்க இங்கிலாண்டில் நடத்தணும்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் அதை இங்கே வந்து சென்னையில் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சென்னைக்கு பிளான் பண்ணாங்க. அப்புறமா அது வந்து மதுரை வந்து தமிழ் வளர்ச்ச இடமாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே தமிழுக்கு அத்தனை பெருமைகள் இருக்கு. தமிழ் சங்கம் இருந்த படம் எல்லா பெருமைகளும் சார்ந்த தமிழ் மதுரை இருக்கிறதுனால மதுரையில் வச்சு போனலான்னு வரும்போது தான் நான் அவங்கள ஏற்கனவே நான் இந்த மார்க்கத்தில் தீட்சை வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு உரிய அந்த கல்யாண மண்டபம் AKNK பேலஸ் அது ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு 3 மாதமாக 2 மாதமாக அந்த வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சித்தர்கள் மாநாளில் இவங்க சொல்லக்கூடிய என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கன்றத தெளிவாக ஐயா வந்து பேசுவாங்க. அவருடைய நோக்கங்கள் என்ன இதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து அதையுடைய முழு பலன்கள் மற்ற மாநாடு மாதிரி இது ஆன்மீக வேள்விகளோ கதாகாராட்சமோ புராண சொற்பொழிவோ எதுவும் இருக்காது. நேரடியாக அவங்க வந்து வாழ்க்கை முறை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உணவு முறைகள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, இதைத்தான் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க. இறுதியில் நாம் அடைய வேண்டிய 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. அதில் மனிதன் ஒரு பிறவி, அது முக்தி அடைகிறது எப்படின்றத கடைசியாக இறுதியாக அந்த நிறைவாக அந்த மாநாட்டுடைய செய்தியாக அமையும் என்று சொல்லி இப்பொழுது தாவோயர்கள் அவர்கள் உங்களிடம் இதை விரிவாக பேசுவாங்க. அவங்க பேசிட்டு நீங்கள் ஒரு இன்ட்ராக்ஷன் கூட பண்ணிக்கலாம். என்ன வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நான் ஒரு அறிமுக உரையாக நிகழ்த்தி மீண்டும் உங்களை அத்தனை பேரையும் வருகை என்று வரவேற்று தாவோயர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை பொழுதுல உங்களை எல்லாம் இங்கே வர வச்சு ஐயா ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, இது வந்து எங்கள் லயன்ஸு கிளப்புக்காக நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். நாங்கள் அது சார்ந்து நடத்தக்கூடிய இந்த கருத்து கூட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் இங்கே நிகழ்த்துவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க சண்முக சுந்தரம் ஐயா. நீங்கள் வெளியில் ஆன்மீகம் நிறைய பார்த்துருக்கலாம், கருத்துக்கள் நிறைய கேட்டிருக்கலாம், சத்சங்கங்கள், சொற்பொழிவுகள், வலைக்காட்சி, தொலைக்காட்சி, இது மாதிரி ஊடகங்களில் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்கள்கிட்ட ஆன்மீகம் கேட்டால், பெண்களை கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் பக்தி தான். ஏதேனும் ஒரு தெய்வத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு பக்தி. ஆண்களை கேட்டால் ஒன்று சிவனாக இருக்கணும், இல்லாட்டி முருகனாக இருக்கணும், இல்லைன்னா ஐயப்பனாக இருக்கணும்.
அதை தாண்டி அதுக்கு கீழே அப்படி வந்தோம்னா நம்மளுடைய குலதெய்வம் கருப்பசாமி, ஐயனார், மாடசாமி, சுடலசாமி அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து ஆன்மீகம்னா நமக்கு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது, அடிப்படையிலிருந்து வரக்கூடிய விஷயம் வந்து அதுதான். சிவபெருமான்கிட்ட போய் ஒரு மனிதன் கேட்குறான், சிவபெருமான்கிட்ட போய் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட போய் ஒரு மனிதன் கேட்குறான், ஆன்மீகம்னா என்ன? ஏன்னா நீ தானே சிவன், அப்போ ஒன்றுகிட்ட கேட்டால் தானே நீ தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, என்னை நினைக்காமல் இருப்பதே ஆன்மீகம்ன்றார். ஆன்மீகம்னா என்ன? நீ என்னைய நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுதான் ஆன்மீகம். நீ என்னைய நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது ஆன்மீகம் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நீ உன்னை நினைத்து கொண்டே இருப்பது. உன்னைனா உடம்பை பற்றியா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்றார். நீ இயங்குவதற்கு, பேசுவதற்கு, நடப்பதற்கு, தூங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு, எழுதுவதற்கு, படிப்பதற்கு எது உனக்குள் காரணகர்த்தாவாக இருக்கிறதோ, எது உன்னை இயக்குகிறதோ அதை நினைப்பது மாத்திரம்தான், அதை பற்றி சிந்திப்பது மாத்திரம்தான் ஆன்மீகம் என்று சிவபெருமான் சொல்றார். ஆனால் நம்ம இங்கே ஆன்மீகம்னா சிவனுடைய சிந்தனை வரும். அந்தந்த மார்க்கத்தை பொறுத்தளவு, அந்தந்த மதங்களை பொறுத்தளவு எது முன்னடையாளமாக இருக்கிறதோ அது ஞாபகத்துக்கு வரும். இப்போ கிறிஸ்தவத்தை பொறுத்தளவு ஜீசஸ் வருவார், இஸ்லாத்தை பொறுத்தளவு அல்லாஹ், முகமது நபிகள் ஞாபகத்துக்கு வருவாங்க. அது மாதிரி. ஆனால் நீ என்னை நினைக்காமல் இருப்பது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? இப்போ இருக்கிற கால சூழலில் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஆன்மீகம்னு ஒரு விஷயத்தை, இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்படி வந்தால் இன்னொரு கேள்வி வரும், சரி இது தெரியாம தான் இருந்து என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சுதான் என்ன பண்ண போகிறோம்? தெரியாம தான் இருந்து என்ன பண்ண போகிறோம்? தெரியாமல் இருந்து பண்ணுறது ரெகுலர், சாதாரணமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது, படிக்கிறது, சம்பாதிக்கிறது, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது, வீடு கட்டி வைக்கிறது, கார் வாங்கிறது, சகல வசதிகளும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால் அனுபவிக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். யார் அனுபவிக்கன்னு கேட்டால், நான் இருக்கும்போது நான் அனுபவிக்க, எனக்கு அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க, அவர்களுக்கு அப்புறம் அவர்கள் பிள்ளைகள் அனுபவிக்க அப்படின்னு அது சங்கிலி செயின் மாதிரி அப்படியே தொடர்ந்து போகும். ஆக மொத்தத்தில் அது யாருமே அனுபவிக்க போகிறதில்ல. அப்படின்ற ரிசல்ட் எப்போன்னா, கிட்டத்தட்ட 4 பரம்பரையை தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய அடையாளம் அங்கே இருக்காது. அப்போ நம்ம யாருக்காக இதெல்லாம் தோற்றி ஓடி ஓடி வீடு கட்டி வச்சோம், கார் வாங்கி வச்சோம், இடம் நிலப்புலங்கள்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடையாளங்கள் அங்கே மறக்கப்படுது அப்படின்னா நாம் ஏதோ ஒன்றை சரியாக செய்து வைக்காமல் போய்விட்டோம். அப்போ எப்படி நம்மளை ஞாபகப்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீங்கள் ஜீவ சமாதிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது போகர் சமாதி, காலங்கிநாதர் சமாதி, இந்த அழகர் கோயில் நம்ம இவர் ராமதேவர் சமாதி, மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரானந்தர் சமாதி, இப்படி இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் முற்பட்டது. ஆனால் அவர்களுடைய அடையாளம் மட்டும் இந்த மண்ணில் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய அடையாளம் இந்த மண்ணில் இல்லை. இந்த மண்ணை ஆண்ட மன்னர்களுடைய அடையாளம் கூட இங்கே கிடையாது. அப்போ மனிதனுக்கான அடையாளம் இந்த பூமியில் இருக்க போவதில்லை அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அப்போ நாம் எதுக்காக பிறந்தோம்? நம்ம பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இப்போ நான் உட்காந்து அமர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அதை உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. இப்போ அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, வளர்மதியே என்னமோ சொன்னாங்க. அந்த அம்மா பேரை சொல்லி, ஓடமாசு இருக்கா, கொசு கடிக்குது, ஓடமாசு இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா, அந்த ஓடமாசு தடவுனா கொசு நம்ம பக்கத்தில் வராது, கடிக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
இப்போ வேற ஏதாவது ஓடோமாஸ் நம்ம தடவுனா யமன் நம்ம பக்கத்தில் வராமல் இருப்பானா? அப்போ ஒரு கொசுவை நம்ம விரட்டுறதுக்கு ஓடோமாஸ் இருக்கு, அதை தடவுனா கொசு வராது அப்படின்ற அந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆனால் நம்மளை என்றையாவது ஒரு நாள் தேடி வரக்கூடிய யமனை விரட்டுவதற்கு நம்மள்கிட்ட எந்த ஓடோமாஸ் இருக்கு, எந்த ஆயில்மெண்ட் இருக்கு? இல்லை. நாம் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னா கொசு சின்ன ஜீவராசி, ஈஸியாக விரட்டிடலாம். யமன் பெருசாக இருப்பான், அப்படியா? அப்படிலாம் இல்லை. அந்த யமனை விரட்டுவதற்கான மருந்து தான் தவமும் தியானம். எப்படி கொசுவை விரட்டுறோமோ அது மாதிரி அந்த யமனை நீங்கள் வரக்கூடாது, இது உன்னோட இடம் இல்லை, இது எங்களுடைய இடம், உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு தைரியமாக சொல்ல. அப்படி தைரியமாக எப்படி சொல்லுவோம்? நமக்கு நம்மளுடைய தன்மையும் நம்மளுடைய ஜீவனை பற்றிய அந்த அறிவும் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தைரியமாக சொல்ல முடியும். அப்படி சொல்லி அவன் போலேன்னா அடுத்த கேள்வி கேட்பான். சரி, நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வரும்போது உன்னிட்ட ஒன்று கொடுத்து விட்டுருந்தாங்கல்ல, அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. என்ன கொடுத்து விட்டுருந்தாங்க நம்மள்கிட்ட? இந்த பூமிக்கு நாமெல்லாம் வரும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது தப்பான பழமொழி. வரும்போது எல்லோரிடத்திலும் ஒன்று இருக்கு. அது எது? நம்மளுடைய ஜீவன் இருக்கு. போகும்போது அது இல்லை, ஆனா நாம போகல, அது நம்மளை விட்டு போயிடுச்சு. இதுதான் விஷயம். ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க, வாடகை வீடு, அந்த வீட்டில் ஒரு 10 வருஷம் இருக்கீங்க, 15 வருஷம் இருக்கீங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் வந்து நாங்கள் வீடை மாற்றி கட்ட போகிறோம், நீங்கள் கொஞ்சம் காலி பண்ணுங்கன்னா என்ன செய்வீங்க? காலி பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி அந்த ஜீவன் அது தீர்மானம் பண்ணுது, நாம் குடியிருந்த இந்த வீடு பழுதடைந்து விட்டது, பாழாகி போய்விட்டது, ஆதலால் நாம் வேறொரு வீட்டை தேடி போக வேண்டும். அப்போ இவன்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு அது கிளம்பி போகுது. அதுக்கு பேர் வச்சா மரணம் சொல்லி வச்சு. இந்த மரணம் என்பது மாற்றம்னு ஒரு பொருள் இருக்கு. அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். அதற்கு பேர் என்னன்னா, அவர் மாற்றத்திற்கு உள்ளாகி விட்டார் அப்படின்னு அர்த்தம். என்ன மாற்றம் அடைந்தார்? அவருடைய ஜீவன் இந்த வீட்டை விட்டு, கூட்டை விட்டு வெளியேறி வேறு ஒரு புது வீட்டை, கூடை, கருவை தேடி சென்று விட்டது. அதனால் மாற்றம் அடைந்து விட்டது. அவர் காலமாகிவிட்டார். என்ன காலமானார்? அவரிடம் இருந்த ஜீவன் அவரிடத்தில் இருந்து வெளியேறி காலம் என்று சொல்லக்கூடிய காற்றோடு கலந்து விட்டது. காலம்னா காற்று, வேற ஒன்றும் இல்லை. காலம்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் டைம் 24 hours அந்த ரீதியில் நீங்கள் பார்ப்பீங்க. அது நமக்கான ஒரு கணக்கு. ஏன்னா நம்ம ஒரு வரையறைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி பெரியோர்களால், அறிஞர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கணக்கு. அப்போ காலமானார்னு சொன்னால் அவர் காற்றோடு கலந்து விட்டார், இயற்கையை எய்து விட்டார். அதுவும் அப்படிதான், அவர் இயற்கையோடு இயற்கையாக கலந்து விட்டார். இதுல எங்கேயாவது நம்மளுடைய அடையாளம் இருக்கா? இல்லை. இதோட ஒத்து போகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜீவன் தான் நம்மளை கீழே கடத்தி விட்டு அது வெளியே சென்று விட்டது. ஏனென்றால் தகுதி உடைய உடம்பாக நாம் வைத்துக் கொள்வதில்லை, நாம் கவனிப்பதில்லை. அதற்கான மருந்தாகத்தான் இந்த தவத்தையும் தியானத்தையும் சித்தர் பெருமக்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க. 84 லட்சம் ஜீவராசிகள், அதாவது இறைவனுடைய படைப்புன்னு சொல்லி அதை ஏற்க மறுத்தால் இயற்கையினுடைய படைப்பு 84 லட்சம் ஜீவராசிகள். நம்ம இப்படியும் வச்சுக்கொள்ளலாம். இறைவனாக ஏற்றுக்கொண்டால் அது இறைவன் படைத்தான், இயற்கையாக ஏற்றுக்கொண்டால் அது இயற்கை படைத்தது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆகமத்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். அதுதான் இங்கே தத்துவம். இந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல இறுதியாக பிறந்தவன் தான் மனிதன். அதை சாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லும் பொழுது, நீ மனிதன் அல்லன்னு சொல்றார். ஏன்னா எல்லா விலங்குகள் போலவும் ஜீவராசிகள் போலவும் நீ இருகாலி பிராணி தான் என்று சொல்ற. நீ மனிதன் என்று அடையாளப்படுத்த உன்னை முடியாது, அதற்கான தகுதி உனக்கு கிடையாது என்று சொல்ற. நீ இருகாலி பிராணி தான் என்று சொல்ற.
இன்னும் மனிதனுடைய இடத்திற்கு நம்மை கொண்டு வரவில்லை. நமக்கு நாமே மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, மனம் என்கிற ஒரு கருவியின் மூலமாக நாம் செயல்படுவதால், இயங்குவதால் நமக்கு வைத்த பெயர் மனிதன். நம்மகிட்ட மனசுன்னு ஒன்று இருக்கு. மற்ற விலங்குகள்கிட்ட அது இருக்காது. மனதினுடைய தன்மை என்னன்னா, கேட்பது, சிந்திப்பது, சிந்தித்ததை செயல்படுத்துவது என்கிற நிலைமைக்கு வருது. அந்த செயல்படுத்துவது என்கிற நிலைமை வரும் பொழுது மனிதனுக்கு 6வது அறிவு ஒன்று உண்டு என்று இங்க கற்பிக்கப்பட்டது என்றுதான் சொல்றாங்க. ஆனா 6ஆம் அறிவு என்கிற ஒன்று நம்மள்ட்ட இப்ப இல்லை. இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். கிடையாது. 6ஆம் அறிவு யார் ஒருவருக்கு விட்டாலோ, வந்துருச்சுன்னா அவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அன்பின் நிலையாக, ஆனந்தத்தின் களிப்பாக, அந்த மதபேதம், ஜாதி பேதம், நிறபேதம், இனபேதம் எல்லாவற்றையும் கடந்த ஒரு அறிவாகத்தான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? நீயும் 5 அறிவு உள்ள இருகாலி பிராணி மாத்திரம்தான் சொல்றாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், உன்னால் பேச முடியும், பேசியதை கேட்க முடியும், கேட்டதை சிந்திக்க முடியும், சிந்தித்ததை செயல்திறனாக்கம் செய்ய முடியும். இந்த மைக்கை கண்டுபிடிச்சிருக்க, கேமராவை கண்டுபிடிச்சிருக்க, ஃபேனை கண்டுபிடிச்சிருக்க, லைட்டை கண்டுபிடிச்சிருக்க, எல்லாத்தையும் நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் நீ இருப்பதற்கான ஒரு வழியை நீ கண்டுபிடிக்கவில்லை. இருப்பது என்றால் இப்ப என்ன சிந்தனை வரும்னா, இவர் என்ன சொல்றாரு, சாகாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கோ, அதைத்தான் அவர் சொல்றாரோ அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். அப்ப வள்ளலார் சொல்லும் பொழுது மரணமில்லா பெருவாழ்வுன்னார். ஆனா இன்னைக்கு வள்ளலார் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ ஒரு கேள்வி வரும், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னவர் காணாமே, கண்ணுக்கே தெரியலையே. இந்த சிந்தனை நமக்கு வரும்ல. அப்ப நம்ம அப்படி சிந்திக்க கூடாது. மரணமில்லா பெருவாழ்வு என்பது மாற்றம் இல்லாதது என்று அர்த்தம். நான் அதனாலதான் மரணம்னா என்னன்னு அந்த அர்த்தத்தை சொல்லி உங்களுக்கு பேசி வந்தேன். மரணமில்லா பெருவாழ்வு என்பது மாற்றம் அல்ல, மாற்றம் அல்லாதது. எதற்கு மாற்றம் அல்லாதது? நீங்கள் வரும் பொழுது எந்த பொருளோடு வந்தீர்களோ அந்த பொருளாகவே, அந்த தன்மையாகவே, அந்த உயிரணுவாகவே மாறுவதுதான், அதாவது இருப்பதுதான், அதோடு நிலைத்து இருப்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதை தான் வள்ளலார் சொன்னார், நாம் ஜோதி மயமாகிவிட்டோம் சொல்லி சொன்னார். நாம் ஜோதி மயமாகிவிட்டோம் என்று சொன்னார். சிறு சிறு அணுக்களின் கூட்டு சேர்க்கை தான் இந்த மனித உடல். சிறு சிறு அணுக்களின் கூட்டு சேர்க்கை தான் நீங்கள் உட்கார்ந்துருக்க சேரும், இந்த மைக்கும், இந்த டேபிள் எல்லாமே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இந்த சேர் பழசாயிடுச்சு, இங்க இருக்கிற இந்த மர பெஞ்ச் எல்லாம் பழசாயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய யுக்தி நமக்கு இருக்கு. அதை திரும்ப என்ன செய்யலாம்? புதுசு மாதிரி செஞ்சு புதுசா கொண்டு வரலாம். ஆனா அது பழசு தான் இல்ல. இப்ப நாம பழசாயிட்டோம் அப்படின்னா நம்மளை ரீசைக்கிளிங் பண்ண முடியுமா? நம்ம உடம்ப ஒரு 10 பேர் இறந்துட்டான், அவனை தூக்கி ஒரு மிஷின்ல போட்டு கரைச்சு ஊத்தி ஒரு பொம்மை செய்யற மாதிரி செஞ்சு கொண்டு வந்து ஒரு உயிர் அவனுக்கு கொடுத்து நம்மளால நடமாட வைக்க முடியும். இப்போ ஒரு சேரை உடைச்சு கிடச்சு நொறுக்கி எல்லாம் கூழாக்கி இன்னொரு சேரை கொண்டு வந்துடும். ஒரு பிளாஸ்டிக் சேரோ மர பெஞ்சோ ஏதோ ஒன்று நம்ம என்ன செஞ்சிடறோம், கொண்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு 10 மனிதர்கள் 100 மனிதர்கள் இறந்து விட்டார்கள், சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி அதுக்குள்ளே போடு, கரைச்சி கூழா கொடுக்கும், அப்படியே அச்சில் வார்த்து கொண்டு வந்தேன்னா அது ஒரு 50 பீஸா போட்டு அப்படியே உயிரை கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு தனியாக வந்துடும் மார்க்கெட்டில். அப்படி ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப இங்க வள்ளலார் சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு என்பது எப்பொருளாக இருந்து வந்தமோ அப்பொருளாக மாறுவது, அதைத்தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதன் பிறகு ஒரு மாற்றம் உனக்கு வேண்டாம் சொல்லி சொல்றார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கடை விரிச்சேன், ஆனா யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஆகையால் கடையை நாம் எடுத்து மூட்டை கட்டி விட்டோம், இனி நாம் இருக்க போவதில்லை, நாம் போய் தாளிட்டுக் கொள்கிறோம் சொல்லி போனார். எவ்வளவு பெரிய மகான் ஞானி இல்லை. மனிதனை கண்டு ஐயையோ இனி இதுக்கு மேல இருந்தோம்னா நம்மளால இவனை சமாளிக்க முடியாது, அதனால நாம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிரோம் சொல்லி கிளம்பி விட்டார். நல்லா தெரிஞ்சுங்க.
ரொம்ப தூரம் இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச காலங்களில் இருந்தவர் தான் வள்ளற் பெருமானார் இல்லையா? அவரே தான் சொல்றார், பெரும்பதி வருகையில் நாம் இருந்து என்ன செய்ய, இனி வரும்பதி தான் இவ்வுலகை ஆளப் போகிறது என்று சொன்னார். அவர் சும்மா போல, அடுத்து இதையும் சொல்லிட்டு போறார். பெரும்பதி வருகையில் நாம் இருந்து என்ன செய்ய, இனி வரும்பதி தான் இவ்வுலகை ஆளப் போகிறது என்று சொன்னார். ஜோதியை பிடித்து சொன்னேன் கணக்கறிவாளன் இல்லை, வாசியை பிடித்து சொல்ல வருவார் ஒருவரேன்னார். ஒரு விளக்க உன் கையில கொடுத்தேன், அந்த விளக்க நீ பார்த்துக்கிட்டே இரு, பார்க்கும் பொழுது தானாக மனம் உள்ளே திரும்பும், மனம் உள்ளே திரும்பும் பொழுது நீ உன்னை உணர ஆரம்பிப்ப அப்படின்னு நான் ஒரு தத்துவத்தை உனக்கு சொன்னேன். ஆனால் நீ அதை எப்படி எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இந்த இப்போ மணி அடிக்குது பாருங்க, அது மாதிரி இப்படி ஒரு தீபத்தை ஏற்றி விளக்கை வைத்து பார்க்க சொன்னேன், நீ ஏற்றி பார்த்து விட்டாயின்னு சொல்லி சொன்னேன். நான் அதை சொல்லவில்லை, நான் சொன்னது ஒன்று, நீ செய்தது ஒன்று. அதனால்தான் ஜோதியை பிடித்து சொன்னேன் கணக்கறிவாளன் இல்லை, வாசியை பிடித்து சொல்ல வருவார் ஒருவரே. போதும், நான் கிளம்புறேன், நீ அடுத்த ஆள் வருது, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறட்டும். அப்படி ஒரு ஸ்கூல் நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆசிரியர் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, முடியலை. என்ன கண்ட்ரோல் ஆக மாட்டேன்றாங்க பசங்க அப்படின்னு உடனே அடுத்து என்ன செய்கிறாங்க, டேய் தலைமை ஆசிரியர் வர்றார், ஹெட்மாஸ்டர் வர்றாருனாலும் என்ன ஆயிடுது, அப்படியே சைலண்ட் ஆயிடுது. அதைத்தான் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, கேட்குற மாதிரி இல்லை, பின்னாடியே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தான் சிவானந்த பரமஹம்ஸ். வாசியை பிடித்து சொல்ல வருவார் என்று சொன்னவர் தான் யாரை சொன்னார்னா சிவானந்த பரமஹம்சரை சொன்னார். எங்க சாமி சிவானந்த பரமஹம்சர் வந்து கேரள மாநிலம் வடகரை, கோழிக்கோடு மாவட்டம் வடகரையில் பிறந்தார். அங்கு பிறந்து இந்த பழனின்னு சொல்லி, இங்கே நம்ம பழனிமலை, அங்கே பஞ்சவர்ண குகைன்னு சொல்லி ஒரு குகை, அங்கு 12 ஆண்டு காலம் தவம் ஆற்றுகிறார். 12 ஆண்டு காலம் முடிந்ததன் பிறகு திரும்ப குகையை விட்டு வெளியிலே வர்றார். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், வெளியில் வர்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கண்டதை, நான் உணர்ந்ததை, நான் பெற்றதை இந்த மக்களுக்கு நான் எடுத்துரைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். அப்போ 18 சித்தர்களும் வந்து, ஏன் இப்போ சொல்ல போகிற, இப்போ சொல்லாத, இன்னும் காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ சாமி சொல்கிறார், அல்ல, காலம் மிக நெருங்கி விட்டது, அதனால் நான் இப்போ சொல்ல போகிறேன், இப்போ சொன்னால் பெரிய பாதிப்பு வரும் சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாதிப்பை என்னை எதை ஆட்படுத்தியதோ, என்னை எது உட்கொண்டு வெளிக்கொண்டு வந்ததோ அதை வைத்தே நான் சரி செய்து கொள்வேன், அதனால் எனக்கு பயம் இல்லை, நான் இதை சொல்லத்தான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன். அதன் பிறகு கேரளாவுக்கு வந்து இந்த சித்த வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த வாசியோக பயிற்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு, மனிதனாக பிறந்தவன் மரணமில்லா பெருவாழ்வு என்று ஒன்றை அடைய வேண்டும். ஏன் மரணம் நிகழ்கிறது என்று சிந்திக்காத போதே மரணம் நிகழ்கிறது. ஏன் மரணம், எப்படி மரணம் நிகழ்கிறது என்று சிந்தித்தால் அந்த மரணம் நிகழாது. அதை பற்றி நமக்கு தெரியலை, அறிவு இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். உனக்கு வேற ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. அப்போ மரணத்தினுடைய சூட்சமம் எங்கே இருக்குது அப்படின்னும் போது பயம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய கையில் தான். பயம்தான் மரணத்திற்கான முதல் அறிகுறின்னு சொல்லி சொல்கிறேன். அது எங்கேருந்து சாமி ஆரம்பிக்குது அப்படின்னு, நீ பிறந்ததிலிருந்து அது ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி சொல்கிறேன். எப்படி, நீ தாயினுடைய கருவிற்குள் இருந்த, ஆமாம், எத்தனை மாதம் இருந்த, 10 மாதம் இருந்த. அந்த தாயினுடைய கர்ப்பப்பை எப்படி இருந்தது, அது ஒரு நீர்க்குடம் மாதிரி இருந்தது, அதுக்குள் தண்ணி இருந்தது, அந்த தண்ணிக்குள்ளே நான் இருந்தேன். எப்படி இருந்த, கூனி குறுகி இப்படி வளைந்து இருந்தேன். அங்கே உனக்கு இரவு தெரிந்ததா, பகல் தெரிந்ததா, எதுவுமே தெரியாது. இந்த உலகம் தெரிந்ததா, தெரியாது. நீ வயிற்றுக்குள்ளதான் இருக்கேன்றதாக உனக்கு தெரிந்ததா, தெரியாது. அப்போ எதுவுமே உனக்கு தெரியாது. ஒரு இருட்டு அறையில், ஒரு இருட்டு அந்த பலூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நீர்க்குடத்திற்குள் நீ 10 மாத காலம் உன்னால் வாழ முடிந்திருக்கிறது அல்லவா? அது எவ்வளவு பெரிய ஆற்றல். உன்னை அந்த 10 மாதம் அந்த வயிற்றுக்குள், அந்த கர்ப்பப்பை குடத்திற்குள் வாழ வைத்த அந்த ஆற்றல் எது என்று உனக்கு தெரியுமா சொல்லி கேட்கிறார். தெரியல. அதன் பிறகு நீ பிறக்கிறியா? ஆமா, நான் வாரேன், பூமிக்கு வாரேன். வந்த உடனே நீ அழுகிறியா? ஆமா, அழுகிறேன். ஏன் அழுகிற? தெரியல. எந்த குழந்தைக்கும் தெரியுமா நம்ம ஏன் அழுகிறோம்னு? தெரியாது. சாமி சொல்றார், முதலாவதாக பயம் என்கிற உணர்வு உனக்குள் ஆரம்பித்து விட்டது. ஏன்?
அந்த இருட்டு அறைக்குள்ள இருந்த, தண்ணிக்குள்ள இருந்த, கூனி குறுகி இருந்த, அதுக்குள்ளேயே அப்படியே ஒடுங்கி போயிருந்த, அப்பொழுது உனக்கு பயமும் இல்லை, பகலும் இல்லை, இரவும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை, தைரியமா நீ இருந்த. ஆனால் தாயினுடைய அந்த கர்ப்பப்பையை கிழித்து கொண்டு நீ வெளியே வந்தவுடன், இந்த உலகத்தை பார்த்தவுடன் உனக்கு பயம்தான் முதலில் என்ன செய்து தொற்றிக்கொள்கிறது. நீ பிறந்ததிலிருந்து உன்னுடைய மரண எண்ணிக்கை, மரண நாளினுடைய எண்ணிக்கை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி சொல்றார். நீ அழ ஆரம்பிச்சிட்ட சொல்லி சொல்றார். அந்த பயம் அடுத்து தொன்று தொட்டு அப்படியே உன்னை பின்பற்றி வருகிறது. எப்படி? வளர வேண்டும், படிக்க வேண்டும், படித்தால்தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைத்தால்தான் கல்யாணம் பண்ணி தருவாங்க, திருமணம் செய்தால்தான் பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்தால்தான் நம்மளை குடும்பஸ்தன் என்று சொல்வார்கள், அந்த குடும்பமாக இருப்பதற்கு வீடு வேண்டும், அதற்கு நாம் பயணம் செய்வதற்கு கார் வேண்டும். இதெல்லாம் நீ எல்லாரும் சொல்வார்கள் ஆசையில் செய்து கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் சாமி இங்கே அதை மாத்துறார். நீ பயத்தில் தான் அவை எல்லாத்தையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்றார். நீ எதனால சம்பாதிக்கிற? ஆசையில சம்பாதிக்கல, பயத்தினால சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. ஏன்? ஒரே ஒரு எண்ணம், நாம உயிரோட இருக்கணும். அந்த எண்ணம் தான் உன்னை ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டே இருக்கின்றது. நீ எதுக்காக ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாரு. 20 வயசு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட, அடுத்து ஒரு 60 வருஷம் இருந்தா சிறப்பு, அடுத்து அப்படியே 80 வயசு வந்தா அங்க நின்று யோசிச்சா, அப்படியே ரிவர்ஸ்ல வந்தா என்ன செஞ்சோம்? 80வது வயசு மரணப்படுக்கையில் இருக்கும், என்ன செஞ்சோம்? ஒன்றும் பதில் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில கணக்கு. சுத்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, போறோம். எங்க போற? இது உன் வீடு, உன்னுடைய சொந்தம், உன்னுடைய மகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. நீ எங்க போற? இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்ட போய் கேட்டா நீ எங்க போற? முன்னாடி போயிட்டு வந்தாலும் சொல்லுவான், நான் அமெரிக்கா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இங்க இப்ப எங்க போற? தெரியாது, பதில் இல்லை. அப்ப கருவறையில் இருந்த போதும் உனக்கு ஒன்றும் தெரியாது. வளர்ந்து படித்து நீ படித்ததற்கான பட்டமெல்லாம் பெற்று வந்ததன் பிறகு கூட அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது நீ எங்க போறேன்ற அந்த முகவரி உனக்கு தெரியவில்லை. அதன் காரணம் உனக்குள் இருந்த பயம் என்று சொல்லி, அந்த பயம் உன்னை, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அறிஞனாக இருந்தாலும், விஞ்ஞானியாக இருந்தாலும், இந்த மரணம் என்கிற ஒரு சொல், அந்த பயம் உன்னை முட்டாளாக மாற்றிவிடும் என்று சொல்ற. அதனால்தான் இங்கே மனிதர்களாக பிறந்த அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய யாருமே இங்கே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதை இங்க சாமி மட்டும் ஏற்றுக்கவே மாட்டார். நீ தோற்று விட்டாய், என்ன செஞ்ச, எதை கண்டுபிடிச்ச? எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச, நீ எங்க போற? பதில் இல்லை. அப்போ உனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உன்னால கண்டுபிடிக்காத நீ கண்டுபிடிச்சதெல்லாம் இங்க இருந்து என்ன, இல்லாமல் தான் என்னன்னு என்று சொல்ற. இப்போ உனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடி சொல்லி சொல்றார். இப்போ ஒரு கேள்வி, ஏன்னா குழந்தையா இருக்கும்போது அந்த நீர் குடத்துக்குள்ள உன்னால இருக்க முடிஞ்சதில்ல. இப்ப நான் உன்னைய கூப்பிட்டு ஒரு ட்ரம்முக்குள்ள உட்கார வச்சு நல்லா தலை நிறைய ஃபுல்லா தண்ணி ஊற்றி உன்னை வச்சு நான் மூடிடுறேன், உன்னால இருக்க முடியுமான்னு கேட்குற. இருக்க முடியுமா நம்மளால? ஏன் இருக்க முடியாது? 10 மாதம் அதற்கு பழக்கப்பட்ட உணர்வு உன்னிடத்தில் இருக்குல்ல. 10 மாசம் அதுக்குள்ள இருந்த உணர்வு உனக்குள்ள இருக்குல்ல. ஏன் இப்ப உன்னால இருக்க முடியல? அப்ப அங்க ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த சாமி வலியுறுத்துறது எல்லாமே இந்த மாற்றத்தை பற்றி மட்டும்தான் வலியுறுத்துவார். ஏன்னா ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாற்றம் நடந்தது, இவர் வந்ததன் பிறகு இந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு வரிசையா சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஆபீஸா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, என் 2வது மகன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்தது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். என் மருமகன் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒருவரினுடைய வருகை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப நீ குழந்தையாக இருக்கும் பொழுது, கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது உன்னுடைய சுவாசம் எப்படி நடந்தது என்று சிந்தித்து பாருன்னு சொல்லி சொல்றார். அங்க உன்னால நீர் குடத்துக்குள்ள உன்னால சுவாசிக்க முடியுது என்றால், இருக்க முடியுது என்றால், உன்னுடைய சுவாசம் எப்படி, எந்த அளவில் நடந்து கொண்டிருந்தது என்று சிந்தித்துப்பார். மாறாக நீ வெளியே வந்ததன் பிறகு உன்னுடைய சுவாசம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சிந்தித்துப்பார். அதனுடைய அளவுக்கும் இதனுடைய அளவுக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவின் வித்தியாசம் என்ன என்று தெரிந்து கொள். அங்க இருக்கக்கூடிய அளவு இங்க இல்ல. அத சாமி எப்படி சொல்றாங்கன்னா,
அங்க உள்ள நேர்முகமாக உள்ளேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசமானது. அதை எப்படி சொல்லுவாங்க? நம்ம சொல்லும்போது தாயினுடைய சுவாச அந்த தொப்புள் கொடி மூலியமாக அந்த சுவாசம் நடந்து கொண்டிருந்தது, அதனால் அந்த குழந்தை உயிரோடு இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 5 மாசம் 6 மாசம் போகும் பொழுது அவர்களுக்கு மூக்கு வழியா காத்து வராது. மாசமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு 5-6 மாசம் கிடக்கும் பொழுது மூக்கு வழியா என்ன செய்யாது, காத்து வெளியில வராது. அதுதான் அவங்களுக்கு என்ன செய்யும்னா திடீர்னு ஒரு மூச்சு திணறல் மாதிரி வரும். அப்பதான் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பப்போ செக் பண்ணிட்டு போ, குழந்தையும் செக் பண்ணணும், உன்னையும் செக் பண்ணணும்னு அவங்க அறிவுறுத்துவாங்க. ஏன்னா அங்க சுவாசத்தினுடைய முறை நேராக போயிட்டு இருக்கு, சமமா போயிட்டு இருக்கு. யாருக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும், 2 உயிர்ல தாய்க்கும் குழந்தைக்கும் சமமா போயிட்டு இருக்கு. அதனால மருத்துவர்கள் வர சொல்லி செக் பண்றது. அதுல ஏதாவது அளவு மாறுச்சு அப்படின்னா உடனே அதை மருந்து இருந்து கொடுத்து அதை சரி பண்ணி, சரி ரொம்ப யோசிக்காத, அமைதியாயிரு, எங்கேயும் வேற பத்தி எதையும் சிந்திக்காத அப்படின்லாம் சொல்லி அனுப்புறதுக்கு காரணம். ஆனால் உண்மையின் நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த சமமான மூச்சினுடைய ஓட்டம் அவர்களுக்கு எப்பொழுதுமே அப்படி இருந்தது இல்லை. ஆனா குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அது நடக்குது. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா மூக்கு வழியா நமக்கு வெளியில விட்டுதானே பழக்கம், அதை நிறுத்தி பழக்கம் இல்லைல்ல. ஆனா இயல்பாக என்ன, அது மடைமாற்றம் உள்ள நடக்குது. தாய்க்கும் சேய்க்குமான ஒரு தொடர்பாக அது நடந்து கொண்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் வந்த உடனே ஒரு பயம் வருது. அதனால மருத்துவர்களை போய் அதை சரி பண்ணிக்கிறாங்க. அப்ப சாமி என்ன சொல்றார், அது சமசீராக இருப்பதனால் உன்னால் அங்கு இருக்க முடிந்தது. இப்ப நீ குழந்தையா வெளியில வந்த உடனே பிறந்த உடனே என்ன செய்யறாங்க மருத்துவர்கள், குழந்தைய தூக்கி தொடச்சு முதுகுல தட்டுறாங்க. தட்டின உடனே அழுகுது. நல்லா கேட்டுங்க, குழந்தை தட்டின உடனே குழந்தை அழுகுது. அழுத உடனே நார்மல் பேபின்பாங்க. இது நார்மல் குழந்தை, நல்லா இருக்குன்பாங்க. சரியா? ஆனா எங்க சாமி என்ன சொல்றாருன்னா, தட்டியவுடன் அழுது விட்டால் நேராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கதி மாறி உன்னுடைய மூக்கின் வழியாக கதி ஓட ஆரம்பித்து விடும். அதாவது நீ அந்த மரணத்தின் எண்ணிக்கையின் கணக்கிற்கு வந்து விட்டாய், அதனால் நீ நார்மல் பேபி கிடையாது அப்படின்னு எங்க சாமி சொல்றார். நீ எப்ப நார்மல் பேபி, சரியான குழந்தை, தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதுதான் நீ சரியான குழந்தை. ஆனால் அறிவியல் கூற்று பிரகாரம், அந்த மருத்துவ தத்துவ பிரகாரம், ஒரு குழந்தை பிறந்து அழுது விட்டால், தட்டிக்கிட்டு அழுதுருச்சுன்னா நார்மல் பிரீத்துக்கு வந்துருச்சு, அதனால அது சரியான குழந்தைன்றது அந்த படிப்பு பிரகாரம் அது சரியான விஷயம் இல்லையா? ஆனால் ஆன்மீக தத்துவ பிரகாரம், ஆன்ம தத்துவ பிரகாரம் அவனுடைய உட்கதி அதோகதியாகி மூக்கின் வழியாக ஓட ஆரம்பித்து விட்டது. செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதை? இருப்ப சேமிச்சு வச்சதை, தாய் கொடுத்ததை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கிருந்து உன்னுடைய மரண நாட்கள் எண்ணிக்கை கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்றார். இப்ப எங்கே மாற்றம் நடந்ததோ அதை சரி பண்ண வேண்டும் சொல்றார் இல்லையா? வீட்டில் நம்ம இந்த பிளம்பிங் ஒர்க்லாம் நடக்கும். புது வீடெல்லாம் கட்டிட்டு அப்புறம் ஒரு 10 வருஷத்துல எங்கேயாவது லீக்கேஜ் ஆகும் இல்லை? அப்போ என்ன செய்வோம், நமக்கு தெரிஞ்சா செய்வோம், தெரியலனா பிளம்பரை கூப்பிட்டு, எப்பா எங்கேயோ லீக் ஆகுது, கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சரி பண்ணி விடுனோம். அவர் என்ன செய்வார், சின்ன ஓசிஎஸ் எல்லாம் போட்டு சரி பண்ணிட்டு, எல்லாம் சரி பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் அந்த வேலை தெரிஞ்சனால அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை சரி பண்ணிட்டாரு. நமக்கு எப்ப அது தோணும் தெரியுமா? எப்ப நமக்கு வயது தளர்ந்து முதுமைக்கு வாரமோ அப்பதான் நமக்கு தோணும், நம்ம மூச்சு எங்கேயோ லீக் ஆகி வேஸ்டேஜ் ஆகி போயிட்டே இருந்திருக்கு, இப்ப சுத்தமா அது காலியாக போகுது, இப்ப இதை சரி பண்ணக்கூடிய பிளம்பர் எங்க அப்படின்னா அங்கதான் கடைசியில கடவுள் இறைவன் சொல்லிட்டு நீங்க கும்பிடாத சாமி, கும்பிட்ட சாமி, எல்லா சாமியும் அன்னைக்கு அங்கதான் நிற்கும். எப்படியாவது என்னைய காப்பாத்திரு, இன்னொரு ஒரு 3 நாள் இல்லை ஒரு மாசம் என்னைய காப்பாத்தி கொடு, அவர் சின்ன வேலையெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு அப்புறம் நான் உன் கூட வந்துடுறேன், பிக்னிக் போற மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம். இல்லை, அப்படி அல்ல. எங்க சாமி என்ன சொல்றாரு, நீ இருக்கும்போது சரி செய்தால்தான் நீ அங்கு வரும்பொழுது அது சரியாக இருக்கும் சொல்றார். சரியா? இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது நீங்கள் இருக்கும் பொழுது இல்லாமல் போவதுன்னா, மரணம் என்றால் இப்ப இறந்துட்டாரு இதோட கணக்கு முடிஞ்சிச்சு அப்படின்றது மனிதனுடைய கணக்கு. ஆனா சித்தர்கள் முறைப்படி நாம் எதுவாக இருந்தோமோ அதுவாக மாறக்கூடிய கணக்கு. அதை தான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்றது. நம்ம எதுவா இருந்தோம் அப்படின்னு பார்த்தால், இறுதியா ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து குழந்தையாக வந்த நாம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிறு சிறு அணுத்துகள்கள் சேர்ந்துதான் ஒரு வடிவமாக, ஒரு செக்ஷராக
ஒரு உருவமாக வந்தது. அது தனித்தனியாக திரும்ப பிரிந்து போவதுதான் அதனுடைய சாராம்சம், அதுதான் அதனுடைய தத்துவம். இதை தான் வள்ளல் பிரான்னு சொன்னார். அப்ப அது தனித்தனியா போவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னால், தனித்தனியாக கழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தை மடைமாற்றம் செய்து உள்முகமாக திருப்பி அதை கவனித்து நாம் அதை வெளியே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதைத்தான் எங்க சாமி சித்தவித்தை அபியாசம் சொல்லி கொண்டு வந்தார். இதை நீங்க வாசி யோகம்னு வெளியில கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்தர் பெருமக்கள் மத்தியில இதை வாசி யோகம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அது சரி, நம்ம இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போறோம்? இதுதான் நல்ல சௌகரியமா இருக்கு இல்ல, இந்த பூமி கிரகம் நல்ல சௌகரியமா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சிந்திக்கிறோம். இயற்கையினுடைய பிழைனா அது நம்ம எப்படின்னா, நீங்க பிழைனா தப்பா நினைப்பீங்க. பிழைக்கு 2 அர்த்தம் இருக்கு. அதனுடைய நிகழ்வு, இயற்கை ஒரு சலனத்தின் காரணமாக இந்த பூமி கிரகம் உருவானது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பூமி கிரகம் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு சலனத்தின் அடிப்படையில் பூமி கிரகம் உருவானது. இந்த கிரகத்தில் வசிக்கக்கூடிய தன்மையுடைய பிராணிகளையும் மனிதர்களையும் தான் இயற்கை தானே உருவாக்கி கொண்டது. அப்படி வச்சுக்கிறோம் நம்ம. அது 84 லட்சம் ஜீவராசிகள் இருந்து சொல்லி இன்னைக்கு மனிதன் வரையும் தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. எப்படியிலிருந்து ஓரறிவு ஜீவராசியிலிருந்து விலங்குகள், தாவரங்கள். மாணிக்க வாசகர் சொல்றாரு இல்லையா, புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் விருகமாய் கல்லாய் மனிதனாய் தேவனாய் சொல்லிட்டே போறாரு இல்லையா. எல்லாமே நான் பிறந்துட்டேன், எல்லாமே நான் பிறந்துட்டேன். ஆனால் மோட்சம் அடைவதற்கு மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும்னு தெரிஞ்சு நான் மனுஷனா பிறந்திருக்கேன். நீ இந்த தடவை என்னை ஏமாத்தவே முடியாது, நான் மோட்சம் அடைஞ்சே தருவேன்னு சொல்லி அந்த பாடல்ல பாடுறாரு இல்லையா. அது மாதிரி நான் மனிதனாக பிறந்தது மோட்சம் அடைவதற்காக. இந்த மோட்சம் அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்கு. பயிற்சி இல்லாம எதுவுமே கிடையாது. ஒரு மருத்துவராக இருந்தால், இன்ஜினியராக இருந்தால், சாதாரண ஒரு கொத்தனார் மாதிரி இருந்து கட்டடம் கட்டுறதா இருந்தால் கூட நமக்கு என்ன வேணும்? பயிற்சி தான் வேணும். பயிற்சி இல்லாத வித்தை இங்கே சரி வராதுன்னு சொல்லி சாமி சொல்றார். இப்போ சும்மா நான் உங்களுக்கு வந்த வேகத்தில் ஒரு 90 குங்குமமும் கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க அதையும் நம்பிட்டு தான் போவீங்க. அது ஏன்னா பழக்கப்பட்டுருச்சு உங்களுக்கு. ஏன்னா அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, பழக்கப்படுத்திட்டாங்க. ஆமா, அதை தான் சாமி முற்றிலும் உடைக்கிறார். அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி சொல்றார். அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது நீ தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடியதுன்றார். நீ உனக்கு நீயே செஞ்சு கொள்ளக்கூடியது, இன்னொருத்தனுக்கு செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆசீர் அப்படின்னா சுவாசத்தை சரி செய்வது. நம்ம ஆசீர் வாதம், நாங்க வாதம்னா மூச்சுன்னு சொல்லுவோம். இங்க வாதம்னா மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆசீர்னா சமப்படுத்துதல்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். ஆமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பெரியவங்க காலில் விழுகிறோம். முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அவருடைய மூச்சை அவரு சரி செய்திருக்கணும்ல. டாக்டர்கிட்ட போறீங்க, போன உடனே என்ன செய்யறாங்க? ஸ்டெதாஸ்கோப் வச்சு நல்லா மூச்சை இழுத்து விடுங்கன்றாங்க. அவங்களுக்கு கணக்கு தெரியும் இல்ல, இப்படி வச்சு பார்த்தோன்னே ஏன் மூச்சை இழுத்து விடுங்கன்றாங்க? அப்ப அவங்களுக்கு தெரியுது அடிப்படையில் எது சரியாக இல்லை என்று பார்க்கணும். மூச்சினுடைய அளவு, அதனுடைய ஓட்டம் சரியா இல்லைன்னா அதை வச்சு அவனுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதை ஒன்றை தொட்டு இன்னது இருக்கா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க. ஏன் அதை கேட்காம நம்ம மருந்து கொடுக்கலாம்ல? இல்லை, ஏன்னா அடிப்படையில் அங்கே இருக்கிறது உயிர், மூச்சு. அப்போ உன்னுடைய பிரீத்திங் லெவல் எந்த அளவில் இருக்கு இல்லையா? நல்லா இழுத்து மூச்சு விடுங்கன்பாங்க. நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னா நீங்க நார்மலா சுவாசம் பண்றீங்க பாருங்க, அப்ப இல்லாத மூச்சு டாக்டர் சொல்லும் பொழுது நீங்க விடுவீங்க. ஆனால் டாக்டர் சொல்றாங்க பாருங்க, அந்த மூச்சு தான் நீங்க எப்பவுமே வரக்கூடிய மூச்சு, செய்யக்கூடிய மூச்சு. அது நம்ம எப்பவும் செய்யறது இல்லை. அது என்ன ஆயிட்டு இருக்கு? மூக்கு வழியா கழிந்து போய்கொண்டே இருக்கு. அதை மடமாற்றம் செய்யறது. வயல்ல வேலை பார்க்குறாங்க, தண்ணி உபரியா ஓடுது, உடனே சொல்லுவாரு அதை மடையை போட்டு அடைச்சு அதை பயிருக்கு மாற்றி விட்றா, வீணா போயிட்டு இருக்கு தண்ணி, பயிருக்கு மாற்று, பயிராவது வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இங்கே சுவாசம், எங்க சாமி சொல்றாரு, இங்கே சுவாசம் என்பது விரயமாகி கொண்டிருக்கிறது மூக்கின் வழியாக, அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் சொல்லி சொல்றார். திருச்சிற்றம்பலம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த உளவார பணிந்து ஓதுவார்கள், தேவாரம் திருவாசகம்லாம் பாடுறவங்கலாம் சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க இல்ல. அது அர்த்தம் தெரியுமா யாருக்காவதுங்க? தெரிஞ்சவங்க யாராவது தேவாரம் பாடுறவங்க யாராவது இருக்கீங்களா?
திருச்சிற்றம்பலம்னா ஏதாவது அர்த்தம் தெரியுமா? திருச்சிற்றம்பலம் தெரியல. திருச்சிற்றம்பலம்னு சிவனடியார்கள்லாம் பார்த்தா சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம் ஆரம்பிக்கும் போதும் சொல்லுவாங்க, முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. என்ன அர்த்தம் அது? இல்ல, திருனா இறைவன், திருனா இறைவன், அம்பலம்னா வெளி, சிற்று அம்பலம்ன்றாங்க. திருனா இறைவன், அம்பலம்னா வெளி, வெளினா பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. சிற்றம்பலம்னா அந்த சிறிய வெளியில் இருக்கக்கூடிய இறைவனே, சின்ன வெளியில, சின்ன பிரபஞ்சத்தில் சின்னமா இருக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய இறைவனே உன்னை வணங்கி, அதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சரியா? முடிக்கும் போதும் உன்னை வணங்கின்னு சொல்லி திருச்சிற்றம்பலம். நம்ம இது என்ன, அது இங்க சின்ன வெளியில்னு சொல்லி சொல்றாங்களே, அது என்ன? இறைவன் என்பவன் ஆக பெரியவன், பிரபஞ்சத்தை நிறைந்து இருக்கக்கூடியவன், ஏன் அவனை வந்து பெருச்சிற்றம்பலம் சொல்லல, திருச்சிற்றம்பலம் சொல்றாங்க? நமக்கு ஒரு கேள்வி வரணும்ல. ஏன்னா பெருச்சிற்றம்பலமே அப்படின்னு தான் நம்ம வணங்கணும், ஆனா திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குறோம். என்ன காரணம்? அந்த வாசகம், அந்த மந்திரம், அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் என்பது வெளியில் இல்லை என்று சொல்லு. நமக்குள் இருப்பதைத்தான் சிறியதாக இருக்கக்கூடிய அந்த வெளியில். அப்படின்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை பிறக்கிற கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ணி விட்டுறாங்கல்ல, அப்போ அதுக்குன்னு ஒரு சுவாசம் வந்துடுதுல்ல, அது எதில் இயங்குது? எங்கள் சாமி அழகா சொல்றாரு, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய காற்றால் தான் உயிர் வாழ்கிறீர்கள் என்றால், இன்றைய எண்ணிக்கை நிலைமை வரையில் யாரும் இறந்திருக்க கூடாதுன்றார். ஏன்னா காற்று அதிகமாக இருக்கு, மரங்கள் இருக்கு, தோப்பு துறவு எல்லாமே இருக்கு, இயற்கை காற்று நிறைய இருக்கு, யாரும் இறந்திருக்க கூடாது என்று சாமி சொல்றார். இல்லை, நான் உணவு இருக்கு, உணவை சாப்பிட்டுட்டே இருக்குன்னா அப்பவும் யாரும் இறந்திருக்க கூடாதுன்றார். ஏன்னா உனக்கு காற்றும் இருக்கு, உணவும் இருக்கு, அப்புறம் ஏன் நீ இறந்து போற அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஏதோ ஒண்ணு உன்னட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது, இருப்பு நிலை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் அந்த தொப்புள் கொடி கட் பண்ணி இந்த குழந்தைக்கு வந்த தாய் சுவாசம் சொல்லக்கூடிய மூல சுவாசம். அதை தான் நாங்கள் மூலாதாரம் சொல்லுவோம். எங்க சாமி சொல்லி கொடுத்துருக்காரு. மூலாதாரம்னா எல்லாரும் இங்கே சொல்லுவாங்க பின்னாடி, ஆனா அது இல்லை. மூலாதாரம் தாய் சுவாசம் இருக்கக்கூடிய இடம் சொல்லி சொல்லுவாங்க. அது எங்க சொல்றாங்க? அண்ணாக்கிற்கு மேலே சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அண்ணாக்கிற்கு மேலே, அதுதான் அம்பலம், சின்னதாக இருக்கக்கூடிய அம்பலம், வெளி, வெளியே, அதாவது அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உண்டு. நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த அண்டத்தில் இருப்பதும் பிண்டத்திலும் இருக்குன்றதுக்கான அடையாளம் அந்த திருச்சிற்றம்பலம் தான். அந்த வெளியில் இருக்கக்கூடிய தாய் சுவாசம், அந்த சுவாசம் தான் உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மருத்துவர்கள் சொல்லுவாங்க, சளி பிடிக்காம மட்டும் பார்த்துக்குங்க. என்ன சொல்லுவாங்க? சளி பிடிக்காம மட்டும் பார்த்துக்கங்க. எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் சளி தான். ஏன்னா கிருமி ஈஸியா வந்து என்ன செய்யும்? ஒட்டிக்கிறோம், சேர்ந்துக்கிறோம் அதோட. அதனால சளி பிடிக்காம பார்த்துக்கங்க. ஏன்னா கபம் என்பது, இந்த சளி என்பது நமக்கு எங்க பிடிக்கும் அப்படின்னா, இந்த மூக்குக்கு இங்கேக்கும் இடையில தான் பிடிக்கும். கட்டி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தினுடைய அழுத்தம் குறைந்து மூச்சு எடுக்க முடியாம திணறுவோம். திணறி என்ன செஞ்சோம்னா, கண்ணெல்லாம் மேலே போய் ஒரு மாதிரி சொருகி, ஐயோ என்னவோ நடக்குது, போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. அது ஒரு சின்ன வேலை. அந்த சளியை எடுத்துட்டா இயல்பு நிலைக்கு வந்துருவோம். நமக்கு அது தெரியல. அப்ப அதை தான் சூட்சமமா என்ன செஞ்சாங்க? அதை அன்றாடம் கலைந்து எடுக்கக்கூடிய ஒரு வித்தையாக இந்த வாசி யோகத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ பெண்கள்லாம் இருக்காங்க, தாய்மார்கள், தினமும் வாச தெளிக்கிறாங்களா இல்லையா? வாச கூட்டுறாங்களா இல்லையா? தினமும் விளக்கு போடுறாங்களா இல்லையா? வீட்டை சுத்தம் பண்றாங்களா இல்லையா? இல்லை, நீட்டாக வச்சுக்கிறணும் அப்படின்ற இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தானே செய்கிறோம். வேற யாருக்காகவும் செய்கிறோமா? நம்ம வீடை, நம்ம இருப்பிடத்தை, நம்ம பிள்ளைகளை, நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா, சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம்ன்ற சிந்தனை நமக்கு இருக்கு. ஆனால் ஒன்றை மறந்துட்டோம். என்னன்னா, அதெல்லாம் எப்படி பார்த்து செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டா எப்படி வீடு நீட்டா இருக்கோ, சுத்தமா இருக்கும், அந்த தீபம் எப்படி எரியுதோ அதே மாதிரி நாமளும் சுத்தமா ஆரோக்கியமா இருப்போம்ன்ற சிந்தனையை நம்ம விட்டுடுறோம். புறச்சூழலினுடைய சுத்தம், ஆரோக்கியம் நம்மை காப்பாற்றும் என்பது
மூடத்தனம். அப்படின்னா எவ்வளோ பேர் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாங்க, இல்லை சாக்கடையில் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். நம்மளை விட ஆரோக்கியமாக இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி போகிறதில்ல, ஒரு மருந்து சாப்பிட்றதில்ல, அவனுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கான்னு எதுவுமே தெரியாது, எந்த கவலையும் தெரியாது. அவன்கிட்ட போய் நீ நாளைக்கு சாக போறேன்னு சொன்னா நம்மளை பார்த்து சிரிப்பான். நான் என்னைக்கோ செத்துட்டேன், இனிமேல் தான் நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சிரிப்பான். ஏன்னா அந்த மரணத்தின் மேல் இருக்கக்கூடிய பயம் அவனுக்கு போயிடுச்சு. அதனால யமன் அவனை அணுகுவதில்லை. இதுதான் உண்மை. பயத்தை முதலில் களைய வேண்டும். பயம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு விஷயம் நமக்கு புரியலைன்னா வந்துடும். ஒரு விஷயம் நமக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்க, புரியாத சப்ஜெக்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பயம் வந்துடும், குழப்பம் வந்துடும். ஆக இது என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு, நமக்கு இது புரியும், விட்டால் நம்ம ஓடிடுவோம் இங்கேருந்து அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதே மாதிரி பிடிக்கலைனாலும் வந்துடும். பிடிக்கலைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது. அது பயமும் வந்துடும், வெறுப்பும் சேர்ந்து வந்துடும். இதெல்லாம் சேர்த்து தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அடிப்படையாக நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதுன்னு சொல்றார் சாமி. அந்த முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது நீங்கள் படித்த கல்வி அல்லன்றார். நீங்கள் படிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அந்த கல்வி கிடையாது. எந்த கல்லூரியிலும் சரி பள்ளிகளிலும் சரி மரணம் ஏன் நிகழ்கிறது, மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யாரும் பாடம் எடுப்பதில்லை. ஏன்னா அந்த சப்ஜெக்டை யாருக்கும் தெரியாது. தெரியாதுன்றதை விட அதை ஏண்டாப்பா இங்க பேசணும், அதை விடுங்கடாப்பா, அது வாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுதுன்ற சிந்தனை தான் அவங்களுக்கு வரும். ஆனால் சாமி அப்படி சொல்லலை. நீ அதை விட்டுரு, அந்த புத்தக படிப்பை விடு, நீ மத்தகத்துக்கு வான்றார். மத்தகம்னா மனசு. மனதை படிக்க வேண்டும். உன்னுடைய மனம் நீ சொல்வதை கேட்க வேண்டும். உன்னுடைய மனதுக்கு நீதான் ராஜாவாக இருக்க வேண்டும். நீ இப்ப எப்படி தெரியுமா இருக்க? உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய மனம் ராஜாவாக இருக்கு. அதுக்கு நீ வேலையாளா சேவகனா நீ தான் இருக்க. அது என்ன சொல்லுதோ அதை தான் நீ செய்யறதே தவிர நீ சொல்றத அது செய்யறதில்லைன்னு சொல்ற. வேற ஒன்றும் இல்லை. சாமி அழகா புரிய வைக்கிறாரு. நீ வேற ஒன்றும் செய்யாத, தூக்கம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சு. டெய்லி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, தூக்கம் எப்படி நடக்குது இதை மட்டும் நீ கண்டுபிடிச்சு. எல்லா சித்தர்களும் அதான் சொல்றாங்க. தூக்கம் எப்படி நடக்குதுன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஞானின்ட்டான். ஆமா, எப்படி நடக்குது தூக்கம்? நம்ம எல்லாரும் தூங்குறோம்ல, எப்படி நடக்குது சொல்லுங்க அப்படின்றீங்க. படுத்தோம், கண்ணை மூடணும், தூக்கம் வருதுன்றீங்க. நான் கேட்குறேன், யாராவது படுத்த உடனே இப்போ ஒருத்தர் இங்கே கூப்பிட்டு படுக்க சொல்றேன், கண்ணை மூட சொல்றேன், தூங்கிடுவாரான்னு பார்ப்போமா? இப்போ ஒருத்தர் கூப்பிடுவோம், கண்ணை மூடுவோம், கண்ணை மூட சொல்லுவோம், தூங்கிடுவாரா? உங்களுக்கு தூங்குன மாதிரி தான் தெரியும், ஆனா அவருக்குள்ள முழிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப என்ன நடக்குது அங்க? ஏன் அவர் தூங்கல? சும்மா கண்ணை மூடி இப்படி இருக்காரு. இப்ப உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? மனம் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா சொன்னாங்க நம்ம, மனம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க முழிச்சிருந்தீங்கன்னா எப்ப தூங்குனீங்கன்னே தெரியாது. திரும்ப நீங்க காலையில மனைவிட்ட சொல்லுவீங்க, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு தூங்கிட்டேன், எப்ப தூங்குனேன்னு எனக்கே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூக்கத்தை நீங்கள் முடிவு செய்யல, உங்களுடைய மனம்தான் முடிவு செய்யுது. அது வெளியில போயிருக்கு, உங்கள்கிட்ட இருந்து எங்க போயிருக்கு? வெளியில ஊர் சுத்த போயிருக்கு, பரதேசம் போயிருக்கு. இது ஒரு கருவி தான், உடம்பு தான். சரியா? இப்ப நம்ம குடும்பத்துல 6 பேர்னா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றோம். தாய் அங்கே தான் இருப்பா, தகப்பன் ஒரு நேரத்துல வருவாரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு நேரத்துல வரும், இல்ல மருமக பிள்ளைகள் அதுகளும் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துல, எல்லாரும் ஒன்னா வர்றோமா? வரல. அப்போ ஊர் சுத்த போனவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் வர்றாங்க. அது மாதிரி மனம், அது காலையில எந்திரிச்சோடனே வெளியில போனது என்ன ஆகுது? அது வேலை முடிஞ்சாதான் வரும். நீங்க வீட்டுக்குள்ள வந்துருவீங்க, ஆனா மனசு வராது. ஏன்னா 1008 வேலையில மனதை நீங்க அழுத்தி வச்சுட்டு வந்திருப்பீங்க, கமிட்மெண்ட் கொடுத்து வச்சுட்டு வந்திருப்பீங்க. எத்தனை கம்பெனி, எத்தனை ஃபைல், எத்தனை கமிட்மெண்ட், இதெல்லாம் நீங்க மனதுக்கு கொடுத்த வேலை. உங்க வேலையை அது செய்யுது. அதனால உங்களை என்ன செய்ய மாட்டேங்குது? தூங்க விட மாட்டேங்குது. 8 மணிக்கு படுத்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வரும். 10 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அப்படியே உள்ள வருவார், உங்களுக்கே தெரியாது, தூங்கிடுவீங்க. அவ்வளோதான். இப்போ எங்கள் சாமி என்ன சொல்றாரு? இப்போ மனசு வந்துருச்சு, நீ தூங்கிட்ட, இப்போ உனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு.
நல்லா கேட்டுக்குங்க. மனசு வேலை செய்யலைன்னா ஒருத்தன் இறந்ததற்கு சமானம். இப்போ மனசு உள்ள வந்துட்டு நீ தூங்கிட்ட, இப்ப உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு, கரெக்ட். சுவாசம் இருக்கு, உயிர் இருக்கு, சரியா? ஆனால் மனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தூங்கல, மனசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்றார். மனம் வேலை செய்து கொண்டிருப்பதால் தான் உனக்கு என்ன இருக்கு? சுவாசம் இருக்கு. மனம் அதனுடைய வேலையை விட்டு விட்டால் உனக்கு சுவாசம் இருக்காது அப்படின்னு சொல்ற. அதான் உண்மையும் கூட. என்ன நடக்குதுன்னா, அதுக்கு ரொம்ப உதாரணம் அழகா சொல்றாரு. ஒரு பெட்டி கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலாளி வியாபாரம் பார்க்குறான். காலையில கடையை திறந்து மாலை நேரம் ஆன உடனே வியாபாரம் முடிஞ்ச உடனே என்ன செய்யறான்? முன்னாடி இருக்க பலகையெல்லாம் எடுத்து கடையை அடைச்சிடறான். இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் வாரான், வந்து பார்த்துட்டு ஆகா கடை மூடிட்டாரு, கடை மூடிடுச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல கடையை திறக்க மாட்டாங்கன்னு அவன் போயிடுறான். ஆனா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அந்த முதலாளி உட்காந்து இன்னைக்கு வரவு செலவு கணக்க பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ற. அதாவது வியாபாரம் நின்றுச்சு, எங்க? வெளியில கடையை க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? கணக்கு வழக்கு போயிட்டு இருக்கு. என்ன கணக்கு வழக்கு? இன்னைக்கு எது வித்துச்சு, விற்கல, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு வருமானம் வந்துச்சு, நாளைக்கு நம்ம எதை பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன வாங்கணும், யார் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு அந்த முதலாளி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப மனம் என்பது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யுது? எது தேவை தேவையில்லை எல்லாத்தையும் குப்பைய கிளறிக்கிட்டு இருக்கு. அந்த குப்பையில வர்றதுதான் கனவு. குப்பையில வர்றதுதான் கனவு. இப்ப பாருங்க, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப சாமி சொல்றாங்க, அதன் பிறகு மனம் தன்னுடைய சொந்த இடத்தில் போய் இருந்து கொள்ளும்ன்றார். கடை அடைச்சாச்சு, முதலாளி கணக்கு வழக்கு பார்க்குறாரு, கணக்கு வழக்கு பார்த்தாச்சு. இப்ப போய் அவர் போய் படுத்துருவார்ல, வேலை முடிஞ்சதுல. அந்த முதலாளி தான் மனம். இப்ப மனம் அதனுடைய சொந்த இடத்தில் போய் அமர்ந்து கொள்ளும்ன்றாரு. அந்த நேரம் சரியாக 2 மணியாக இருக்கும்ன்றார். அப்போ சொல்லுவோம்ல, சரியா ஒரு 2 மணிலிருந்து 4 மணி வரை மரண தூக்கம் இல்ல, ஆழ்ந்து தூங்கிட்டோம் இல்லையா? சொல்லுவோம்ல. அப்பதான் மனசு முழுமையா என்ன செய்யுது? உள்ள வந்து உட்காருது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காருது. திரும்ப நீ எப்படி எந்திரிக்கிறேன்றத கவனின்றார். இப்ப தூங்குறது தெரிஞ்சிருச்சுல, திரும்ப நீ எப்படி எந்திரிக்கிற அப்படின்றத கவனின்னு சொல்ற. எப்படி எந்திரிக்கிறோம்? அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஆனால் உடல் ரீதியாக, உடல் தத்துவ ரீதியாக நீங்க முத நாள் நைட் எப்ப சாப்பிட்டீங்களோ, எத்தனை மணிக்கு இப்போ இன்னைக்கு ஒரு 7 மணி, இப்போ ஒரு 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்? 2 சப்பாத்தி, 2 இட்லி, 2 இடியாப்பம். சாப்பிட்டோமா? சாப்பிட்டாச்சா? சரி. இப்போ இது வந்து ஜீரணம் ஆகணும். ஜீரணம் ஆகி எல்லாம் ஒழுங்கு பண்ணிருச்சு. ஜீரணம் ஆன உடனே அது அடுத்து என்ன நடக்கும்? கழிவு வெளியில போனோம். அவர் ஒரு உற்பத்தி செய்வார். அதான் எங்க சாமி சொல்றாரு, அதுக்கு பேர் அபானன்றார். இந்த அபானன் தான் உன் மனதை தட்டி எழுப்புகிறதுன்றார். அதுக்கு உதாரணம், இடையில நமக்கு யூரின் வருதா? அப்போ மனதை எழுப்பி விடுதா? போய் யூரின் போறோமா? அந்த நேரத்துக்கு அவர் உதவி பண்றார் நமக்கு. திரும்ப வர்றோமா? படுத்துடுறோமா? இல்லை. அப்புறம் 5-6 மணி ஆகுதா? இங்க என்ன ஆயிடுது? உள்ள வயிறு எல்லாம் வேலை செஞ்சு முடிஞ்சு ரெடி ஆயிடுது, கழிவு. அந்த அபானன் என்ன செய்யறாரு? மனதை எழுப்பி விடுறாரு. இப்போ உங்களுக்கு அப்படியே திரும்ப சொல்றேன் பாருங்க. இதே சாப்பாடை நீங்க நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றீங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. அந்த 12 மணிக்கு சாப்பிட்டு படுத்தவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான் தெரியுமா? 10 மணிக்கு எந்திரிப்பான். எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 10 மணிக்கு எந்திரிப்பான். இப்ப அவனை தூங்க வச்சது மனம்தான், எழுப்பி கூட்டி வந்ததும் மனம்தான். அதனாலதான் எங்க சாமி மனமே குருன்னார். மனமே குரு. மனிதனுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு. எங்களுக்கு அடங்கிய மனமே குருன்றார். இது கடையை மூடிட்டு வேலை பார்க்கிறாருல முதலாளி, அந்த மனம் உங்க மனம். அந்த வேலையை முடிச்சுட்டு போய் அவருடைய சொந்த இடத்துல போய் உட்காராருல, அது எங்க மனம். அது அடங்கிய மனமே குருன்னு சொல்றார்.
சரி இதை எப்படி நம்ம செய்யறது ஆன்னு சொல்லும்போது தான் அங்கே அந்த பயிற்சி வந்து நிற்கிது. வாசி யோகம் சொல்லக்கூடிய பயிற்சி வந்து நிற்கிது. நாம் எங்கு பிழைவிட்டோமோ, எங்கே தவறு செய்தோமோ அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த தவமும் தியானமும். மனிதனாக வந்த வேலையை முடிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன வேலை உங்களுக்கு? இந்த மீட்டிங் வந்திருக்கோம், அவர் பேசுறத கேட்டுட்டு போகணும். இது ஒரு வேலை உங்களுக்கு, சிறப்பாக முடிச்சுட்டு போகணும். அதே மாதிரி நீங்க மொத்தமாவே மனிதனா ஏன் நீங்க வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கான விடை தான் நம்ம முதல்ல சொன்னது. மோட்சம் அடைவதற்காக தான் நாம் மனிதனாக பிறந்தோம். அவையார் பாடுறாரு இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்றார். ஏன் மனுஷனா பிறத்தல் அரிது அப்படின்னு கேட்டால், அந்த மனித ஜென்மம் மட்டும்தான் மோட்சத்திற்கு தகுதி பெற்ற ஜென்மம்ன்றதுனால அதை சொல்றாங்க. மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னா அதை தாழ்மையாக சொல்லல அவங்க. கூன் குருடு செவிடு பேடுன்னா, இப்ப நான் பேசுறேன்ல, இதை நீங்க கேட்டுட்டு அவர் என்னமோ பேசுறாருப்பா அப்படின்னா நீங்க செவிடுன்றாங்க. சரி அவர் வாட்டுக்கு பேசட்டும்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டீங்கன்னா நீங்க குருடுன்றாங்க. ஆமா, இப்ப நான் இவ்வளவு தத்துவங்கள் சொன்னதை நீங்க போய் ஒரு 4 பேருக்கு இவ்வளவு நல்லது சொன்னாருப்பான்னு சொல்லலைன்னா உங்களை பேடு ஊமைன்றாங்க. இதெல்லாம் நீங்கி பிறத்தல் அரிது, இதெல்லாம் நீங்கி பிறக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பிறந்தாக்கால் நீ மோட்சம் அடைவது எளிதுன்றாங்க. இந்த நல்லது கெட்டதை பார்த்து நீ சொல்ல தெரிஞ்சிட்டேனால் நீ உன்னை அறிய ஆரம்பிச்சிருவ. அந்த அறிய ஆரம்பித்துட்டேன்னா நீ வந்து மோட்சம் அடைவதற்கு தகுதியானவன் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்த வேலையை நம்ம முடிக்கணும். கம்பெனி வச்சிருக்கோம், இயர் எண்டிங்னு சொல்லி ஃபைல் க்ளோஸ் பண்ணணும். என்ன செய்யறோம்? டக்கு டக்குன்னு வரவு செலவு கணக்கு பார்த்து ஆடிட்டரை கூப்பிட்டு அந்த வருஷம் ஃபைலை முடிச்சிடுறோம். திரும்ப 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வருஷம் பண்றோம்ல இல்லையா? அது மாதிரி நாம வந்த ஃபைலை நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்து க்ளோஸ் பண்ணணும். அதுதான் பிறவி கடன் தீர்த்தல். பிறவி கடன் தீர்த்தல். அதான் நான் முதல் சொன்னேன். யமதர்மராஜா கேட்கும் பொழுது உதாரணத்துக்கு தான் யமதர்மன் சொல்றேன், அப்படி ஒரு ஆள் இல்லை, அது வேற விஷயம். ஆமா, உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நான் நாங்க ஏற்கனவே கொடுத்தோம் பத்தியா, அதை என்ன மாதிரி வச்சிருக்க நீ, அதை காட்டு அப்படின்னு கேட்டா தான் உங்களை விட்டு போவார் அவரு. நல்ல பத்திரமா வச்சிருக்கேன், இங்க பாரு சௌக்கியமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, அதை நான் சரியா பயன்படுத்திருக்கேன்னா நீ தகுதியானவன், நீயே வச்சுக்கொண்டு போயிடார். இல்லைன்னா அதை என்கிட்ட கொடுத்துரு, அவன் உடம்ப விட்டுரு, வேணாம் தேவையில்லை போ, நான் அதை எங்க வைக்கணுமோ அங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றதான் அந்த கணக்கு. அதற்கு ஒரு பயிற்சி, அந்த பயிற்சி தான் இந்த சித்த வித்தை என்று சொல்லக்கூடியது. அது எங்க சாமி சிவானந்த பரமஹம்சர் ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. எங்க சாமி மட்டும் அதை உடைச்சு வெளிப்படையா சொன்னார். எல்லா சித்தர் பாடல்களிலும் சூட்சமமா இருக்கும் இந்த பாசி யோக முறை எல்லாமே. ரொம்ப அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடிசு. ஆனால் எங்க சாமி என்ன சொன்னார்னா, ரொம்ப இயல்பா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லி ரொம்ப இயல்பா சொல்லிட்டு வர்றார். ரொம்ப சாதாரணம்டா, வேற ஒண்ணுமே இல்லை. நீ உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற சுவாசத்தை இருக்கும்போது பண்ணிரு, நீ திரும்ப இறக்கவும் மாட்ட பிறக்கவும் மாட்ட, முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் தலையை சுத்தி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி ஓடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க இப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தி மார்க்கம்லாம் அது என்னது? நேரடியா காலேஜில் சேர்க்க மாட்டாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாதான் காலேஜில் சேர்ப்பாங்க. அது மாதிரி பக்தி மார்க்கம் என்பது பள்ளிக்கூட மாதிரி. அங்க நீங்க உங்க சௌகரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், புனஸ்காரம் பண்ணலாம், மந்திரம் சொல்லலாம், தந்திரம் சொல்லலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். கல்லூரிக்கு வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரே சப்ஜெக்ட் நல்லா நீட்டா படிக்கணும், வெளியில போயிடணும், அவ்வளவுதான். போய் வாழ்க்கையை பார். அதுதான் சித்த மார்க்கம். பட்டப்படிப்பு பிஹெச்டி முடிக்கிறது தான் சித்தர்களுடைய மார்க்கம். அதனாலதான் இங்க வர்றவங்க திரும்ப அந்த வேலையை செய்ய. இப்ப நாங்களும் உருவ வழிபாடு செய்ய மாட்டோம், பூஜை புனஸ்காரம் செய்ய மாட்டோம். பூஜை என்றால் எங்க சாமி சொல்றாரு, பூஜைனா வேற ஒண்ணும் இல்லடா, சேர்த்தல்னு அர்த்தம். யோகம்னா வேற ஒண்ணும் இல்லை, சேர்ப்பது. எது பிரிந்து இருக்கோ அதை சேர்ப்பதுன்னு சொல்றாங்க. எது பிரிந்து இருக்கு? நம்ம இடத்திலிருந்து மனம் என்பது பிரிந்து இருக்கு, அதை நம்மோடு சேர்க்க வேண்டும். நம்ம இடத்திலிருந்து நம்மளுடைய சுவாசமானது அளவு மாறி வெளியே பிரிந்து செல்கிறது, அதை நமக்குள் சேர்க்க வேண்டும். இதுக்கு பேர் தான் பூஜை, இதுக்கு பேர் தான் யோகம் சொல்றாங்க. இந்த யோகா எல்லாம் பழகுறாங்கல்ல, பதஞ்சலி முனிவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதை வச்சுதான் இப்ப நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் யோகா பண்ணி 80, 90, 100 வயசு கூட வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த 100ஐயும் தாண்டி அவருக்கு இறுதி நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிலை எந்த நிலை? மரண நிலை தானே. மரண நிலை தானே.
இறந்ததன் பிறகு அவர் உடம்பு விரைச்சுக்கிறதா இல்லையா? சரி, இத்தனை ஆண்டு காலம் அவர் விழுந்து விழுந்து யோகா பண்ணாரு. எதுக்காக பண்ணாரு? எதுக்கு பண்ணாரு? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் தானே. அப்ப இறந்துட்டு இப்ப சாமி இங்க கேட்கிறாரு, எது ஆரோக்கியம் கேட்கிறார். எது ஆரோக்கியம்? அப்ப பதஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்தது தப்பா? அப்படி இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்னா, நீ நேரடியா வரமாட்டேன்னு சொல்லி யோகான்னு சொல்லி ஒரு யோக கலையை கண்டுபிடிச்சு இப்படி எல்லாம் செஞ்சா உன்னுடைய சுவாச முறை மாறுறது உனக்கு தெரியும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன செய்வ, முறையான பயிற்சிக்கு வந்துருவேன்னு சொல்லி கொடுத்ததுதான் அது. நம்ம என்ன தெரியுமா செஞ்சுட்டோம், அது பார்வைக்கு நல்லா இருக்கு. எப்படி யோகா பண்ணும்போது உடம்ப வளைச்சு நெளிச்சு பண்றதெல்லாம் பார்வைக்கு நல்லா இருக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. உணவு கட்டுப்பாடெல்லாம் வந்துருது, அதெல்லாம் சரி. ஆனால் இறுதியாக நிகழக்கூடியது அதே தானே, ஒரே சம்பவம் தானே. அப்ப நீ முறையான அந்த பயிற்சிக்கு வரல இல்ல, அதுதான் வாசி யோகம். அதுதான் சாமி வெளிப்படையாக சொன்னாங்க. அது ரொம்ப எளிமையா சொன்னாங்க சாமி. அதையே அங்க போய் கேரளால போய் சொன்னாங்கன்னா, அங்கதான் சம்பிரதாய சடங்குகள் அதிகம்ன்றதுனால அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க. அனாச்சாரங்கள் நிறைந்த நாடு அப்படின்றதுனால அங்கிருந்து அதை ஆரம்பிச்சாங்க. ஆனா சாமி அதிகமா இருந்தது இங்க நம்ம பழனியில தான். அவர் சமாதி ஆனதும் பழனியில தான். பழனி வரட்டாருன்னு சொல்லக்கூடிய இப்ப கூட சமாதியான அந்த ஆசிரமம் இருக்கு, அங்கதான் சமாதி ஆனாங்க. அவங்க சமாதி ஆகி 3 நாள் கழிச்சு இங்கிருந்து எடுத்துட்டு போகும் பொழுது, கார்ல வச்சு கூட்டிட்டு போகும் பொழுது, அங்க போய் சாமியை இறக்கி சமாதி வைக்கும் பொழுது, அந்த காரோட அம்பாசிடர், பழைய அம்பாசிடர், அந்த விளிம்பு நெத்தியில வெட்டி ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு சாமி. அதை பார்த்து எல்லாரும் வியந்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி ஒரு சாதாரண மனிதன் இறந்து விட்டால் என்ன ஆயிடும்? 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல உடம்பு விரைக்க ஆரம்பிச்சிரும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிரும், துர்நாற்றங்கள் வர ஆரம்பிச்சிரும். இது 3 நாள் ஆச்சு. ரத்தம் வருது மண்டையில இருந்து, அடிபட்ட மண்டையில இருந்து. ஆச்சரியமா பாக்குறாங்க எல்லாரும், என்ன செய்யலாம் அப்படின்னு. இது எப்படி நடக்குது? அங்க உள்ள அதிகாரிகள், பிரிட்டிஷ் அதிகாரிகள் எல்லாருமே பாக்குறாங்க, என்ன எப்படி நடக்குது இது அப்படின்னு சொல்லி. வித்தையினுடைய சாராம்சம் தத்துவம் அதுதான். அவர் இருக்கார், என்ன செஞ்சிருக்காரு? தன்னுடைய ஜீவனை அதனுடைய சொந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டார். வெளியில விடல, சொந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டார். இப்ப நான் பேசி முடிச்சுட்டா நீங்களாம் எங்க போவீங்க? ஏன் வீட்டுக்கு போறீங்க? அங்கதான் போகணும். ஏன்னா நீங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு போகாம எங்கேயாவது சுத்த முடியுமா உங்களால? முடியாது. அப்ப உங்களுக்கே அந்த பழக்கம் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவனுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி சொல்றார் சாமி. நம்மளுடைய ஜீவனுக்கு அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் அது அந்த இறுதி நாட்களில் அது அதனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளவுதான், அது வந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைக்கிளிங் பிரச்சனை இருக்காது. திரும்ப பிறக்கணும், வீடு கட்டணும், பிள்ளை பெக்கணும், இந்த கல்யாணம் பண்ணணும், இது எதுவுமே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றேன். சரி, அப்படியேனாலும் இப்ப இந்த மார்க்கம், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மார்க்கம் சன்னியாசி மார்க்கமா பிரம்மச்சரிய மார்க்கமானா கிடையாது. ஏன்னா மோட்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு சொல்லி சொல்றார். ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாடு கிடையாதுன்றார். எல்லோரும் அடைவதுதான் மோட்சம்ன்றார். பெண்கள் முதற்கொண்டு, பெண்கள் தான் முதல்ல வரணும்ன்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஞானம் என்பது அடையாளப்படுத்துவதே பெண்களால் தான். அதனாலதான் சிவன் சக்தின்னு சொல்லி சொன்னது. பெண்கள் இல்லை என்றால் நமக்கு ஆன்மீகமும் தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை, தவமும் தேவையில்லை, யோகமும் தேவையில்லை என்று சொன்னார் சார். அவர்களால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அத சித்த வேதத்துல சொல்லும்போது எப்படி சொல்றார் என்றால், உன்னுடைய உள்முக சுவாசமானது அதோகதியாகி சக்தியாகி வாகிவின் சக்தியாகி வெளியே வருவதனால் இந்த உலகம் உனக்கு இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். எப்பொழுது அது அதோகதியில் இருந்து ஒரே கதியாக மாறி உள்ளே போய் அதனுடைய சொந்த இருப்பிடத்தில் இருந்து கொண்டதோ அப்பொழுது இந்த உலகுக்கான உனக்குமான உலகுக்கான தொடர்பு விட்டு போகும் சொல்லி சொல்றார். அதுதான் பந்தம் விடுதல் சொல்லி சொல்றார். விடுதலை அடைவது அப்படின்னு சொல்லி சொல்றார். பந்தத்தில் இருந்து விடுதலை அடைவதுன்னா இங்க எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, குடும்பத்தை விட்டு போறது, ஓடுறது, சன்னியாசம் போறது. எங்க சாமி அதுவே போகக்கூடாதுன்ட்டார். சன்னியாசியம் பிரம்மச்சரியம் இது சரியான ஆன்மீகம் இல்லை என்று சொல்றார். இல்லறத்தில் துறவரம் நன்றாம் வள்ளுவன் வாக்கு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவர் அப்படித்தானே இருந்தாரு, தன்னுடைய மனைவியோட தான் இருந்தாரு. வள்ளுவர் திருமணமாகி மனைவியோட இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சிறந்த அவங்களும் பெரிய தவ யோக நிலையில இருந்திருக்காங்க இல்லையா? அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி சொல்றார். இப்ப நாங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க, இப்ப என்னுடைய மனைவி இந்த வித்தையில இருக்காங்க.
இதில் இருக்கிறவங்களுடைய அத்தனை பேருமே இந்த தீட்சை வாங்கியிருப்பார்கள், சமமாக செய்து வருவார்கள். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க எங்கேயாவது போகும்போது தனியா சாப்பிட்டீங்க, ஆனா என்ன தோணும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இங்க உணவு வாங்கி கொடுக்கணும் நமக்கு தோணும். ஒரு நல்ல சைட் சீன், நல்ல ஹில் ஸ்டேஷன் எங்கேயாவது போயிட்டீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபேமிலி இங்கே கூட்டிட்டு வந்து இதை காட்டணும்னு நமக்கு தோணும் இல்லையா? ஒரு நல்ல துணி கடை பார்த்துட்டீங்க, என்னைக்காவது நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து துணி எடுக்கணும்னு தோணும் உங்களுக்கு. அப்போ இந்த என்னைக்காவதுன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போறக்கூடிய எல்லா விஷயங்களும் தற்காலிகமானது. இப்ப இந்த நல்ல விஷயத்த கேட்குறீங்க, காது கொடுத்து இதை கவனிக்கிறீங்க, நம்ம பிள்ளைகளுக்கும் இதை கத்துத்தரணும்ன்ற சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா ஒரு தாய் தகப்பனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க பிள்ளைகளும் ஜெயிச்சு விடுவார்கள். அதனாலதான் இல்லறத்தில் துறவறம் நன்று. ஒரு குழந்தை, ஒரு உங்களுடைய பிள்ளையில ஒரு பிள்ளை அப்பா மரணம்னா என்னன்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் கிடையாது. அது செத்து போறது போ அவ்வளோதான் அப்படின்னு தான் இருக்கும். அது சரியான பதில் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இறந்துட்டான், அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இறந்துட்டான், அடுத்து நம்ம வீட்டிலே ஒருத்தன் இறந்துட்டான். இப்போ அந்த பிள்ளை கேட்குது, நாளைக்கு நீ நானும் இறந்துருவேன், நானும் இறந்துருவேன், அப்புறம் ஏன் என்னை பெத்தேன்னு கேட்கு. என்ன நடக்குது இங்க? இப்படி இறந்து போறதுக்கா நாம பிறந்தோம்? இப்போ பிறந்ததனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய சூட்சமம் என்ன இல்லாம இருக்காது இந்த உலகத்துல இல்லையா? இதுதான் சயின்ஸா அவன் ஆராய்ச்சி பண்ணான். எப்படி இந்த கிரகம் அல்லாது வேற்று கிரகத்தில் என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சான் இல்லையா? நமக்கு ரெண்டே உலகம் தான், ஒன்று கண்ணால் காண்பது, இன்னொன்று நாம் கண்ணால் பார்க்க முடியாதது. விசிபிள், இன்விசிபிள். நம்மளால பார்க்க முடியும், நீங்க என்னைய பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், இது சத்தியம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா இது உண்மை இல்லை. எங்க சாமி சொல்றாரு, நீ தூங்கிட்டு இருக்க, கனவு வந்துருச்சு, எப்ப முழிக்கிற, தட்டி எழுப்பினோடனே முழிப்பு வந்துடுது, இப்ப அந்த கனவு கலைஞ்சு போச்சு. அது மாதிரி நீ இப்ப முழிச்சிட்டு இருக்கும் போது காணக்கூடிய பெருங்கனவு தான் இது. ஒரு நாள் அந்த ஆன்ம உணர்வு உன்னை தட்டி எழுப்பும் பொழுது இந்த கனவு கலைந்து விடும். அப்பொழுது உன்னுடைய உடல் மட்டும் இங்கு இருக்கும், ஜீவனானது விழித்து கொண்டு வெளியே சென்று விடும்ன்ற. இப்ப நீங்க உட்காந்து கேட்கறதெல்லாம் பெரும் கனவுன்றார். எப்படி நம்மளை யாரோ வந்து தட்டி, தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ சகோதரிகளோ வந்து தட்டி எழுப்புனது மாதிரி இந்த ஆன்மா ஒரு நாள் உன்னைய தட்டி எழுப்பிட்டு அது கிளம்பி போயிடும். உடல் தான் இங்க இருக்கும், அது போயிடும் வெளியில. அப்ப இந்த கனவு நின்று விடும்ன்றார். அதுதான் இப்போ இரண்டு உலகம் என்று சொன்னேன். ஒன்னு காண்பது, காணாதது. அந்த காணா உலகம் தான் நிரந்தரமான உலகம். அதுதான் சொன்னேன், ஒவ்வொரு அணுவும் கூட்டு சேர்க்கையினால் வரப்பட்டவர்கள் தான் நாம. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத நுண் துகளாக காற்றோடு காற்றா கலந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு சேர்ந்து மறைந்து போவதுதான் அதனுடைய சூட்சமம், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? பரிணாம வளர்ச்சி என்பது நீங்க இப்ப பார்க்கறது கிடையாது, இது கிடையாது. இந்த பரிணாம வளர்ச்சி, மனிதன் வளர்ந்துட்டான், இது அழிவு. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே என்னது? அழிவினுடைய நெருக்கம், அந்த நெருங்கி வந்துட்டோம். பரிணாம வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? நீங்கள் இங்கிருந்து அங்கு மாறி செல்வது. அங்க இப்ப ஒரு நாட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனா உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ்போர்ட்டு, விசா வேணும். அது மாதிரி நீங்க இந்த உடலை விட்டுட்டு ஆன்ம உலகத்துக்கு போகணும்னா அங்கேயும் ஒரு பாஸ்போர்ட்டு, விசா இருக்கு. அதுதான் இந்த யோக கலைகள், தவ கலைகள், இந்த சுவாச பயிற்சி, இதெல்லாமே அதோட சேர்ந்தது தான். நம்மளுடைய உண்மையான உலகம் அதுதான். ஏதோ ஒரு சலனத்தின் காரணமாக தான் நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், இங்க வந்துட்டோம். இதுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் சொன்னா, நீங்க நாயை வீட்டில் வளர்த்தீங்கன்னா நீங்க நாயா மாறணும், இல்லைன்னா நாயை வளர்க்க முடியாது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும், இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஆனா உண்மையாலுமே நீங்க எங்க இருந்து வந்தீங்க? அங்கிருந்து வந்தீங்க. அதனாலதான் உங்களால இங்க இருக்க முடியல. மனம் தேடுது, ஏதோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோம், ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு. ஒரு தகப்பன் சொல்லிட்டு போறான், நீ ஒன்றும் கவலைப்படாதா, அப்பா இறந்துட்டேன்னா நான் அங்க போய் உன்னைய பார்ப்பேன். ஒரு வார்த்தை சொல்றோம்ல, நான் இறந்துட்டா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அங்க போய் நான் உங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன். அங்க போய் அவர் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா இன்னைக்கு எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்,
இருக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பன் இறந்தா தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னா எந்த குடும்பம் கஷ்டப்படும் இல்லையா? அந்த ஆற்றலை எல்லாம் செய்யலாம் இல்லை. ஆனா அந்த கணக்கு வேற, இந்த கணக்கு வேற. ஏன் அப்படின்னா அது நிரந்தர உலகம், அதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இது தற்காலிக உலகம். தற்காலிகத்தில் இருப்பவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீங்களா உணர்ந்து வரணும். அந்த உணர்வதற்கான ஒரு பாலம், ஒரு இதுதான் இது. இதனுடைய விரிவாக்கமாக தான் நாங்கள் இந்த சித்தர்கள் மாநாடு பிப்ரவரி மாதம் 22, 23 இந்த ஏகேஎன்கே பேலஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மஹாலில் வந்து நடத்துகிறோம். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஐயா சொன்னது மாதிரி தமிழ் கலை பண்பாட்டு நடுவம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு 18 நாடுகளில் அரசு பதிவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுடைய வேலை என்னென்னா ஆராய்ச்சி செய்வது. எது சார்ந்துன்னா மொழி சார்ந்து, மனித வாழ்வியல் சார்ந்து, கலைகள் சார்ந்து ஆராய்ச்சி செய்வது. இதை தான் அவங்க ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைப்புல இருந்து முல்லைவேந்தன் சொல்லிட்டு ஐயா அவங்க வந்திருக்காங்க, இந்த பின்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க. ஆமாம், முல்லைவேந்தன் சொல்லிட்டு அவங்க அந்த ஏற்பாடு ஐயா சொன்னார்ல, முதல் லண்டனில் வைக்கலாம், அப்புறம் சுவிஸில் வைக்கலாம்னு அப்படி ஒரு படிப்படியான நிலைகளுக்கு போய் அப்புறம் சென்னையில் வைக்கலாம்னு வந்து அப்புறம் மதுரையில் வைப்போம் அப்படின்னா. ஏன்னா இங்கே தமிழ் பிறந்தது இங்கே தான், சித்தர் பெருமக்கள் தோன்றியது இங்கே தான், அதனால் நம்ம இங்கே வைப்போம்னு சொல்லி பேசி அதற்கு வந்து முக்கிய பொறுப்பு வந்து ராமசாமி ஐயா அவர்கள். அவங்க தான் தலைமை, இந்த மாநாட்டினுடைய தலைமை வந்து அவங்க தான். அப்படி ஆரம்பித்து தான் இந்த ஏகேஎன்கே பேலஸ் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். இது 2 நாள் நிகழ்வாக வடிவமைச்சிருக்காங்க. முதல் நாள் நிகழ்வு வந்து ஆயக்கலை 64 கலைகளினுடைய சாராம்சம். அது யார் கண்டுபிடித்தது? சித்தர் பெருமக்கள் கண்டுபிடித்தார்கள். ஏன் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் மோட்சத்தை அடைவது. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறார்களா? அதை குறித்த சொற்பொழிவு அங்கே இருக்கும், அதனுடைய விளக்கம் அங்கே இருக்கும். அந்த தமிழ் மொழி சார்ந்து பாரம்பரிய அந்த உணவு முறைகள் இதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்துதல், அந்த உணவு வழங்குதல் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 2ஆம் நாள் நிகழ்வாக சித்தர்களினுடைய சித்த நெறிகளை சொல்லக்கூடிய, அதாவது இந்த கலைகளை கண்டுபிடித்தது சித்தர் பெருமக்கள், அவர்கள் எப்படி இதை கண்டு அறிந்தார்கள், எப்படி அவங்களால இதை சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அதனுடைய சாராம்சமா இந்த 2ஆம் நாள் நிகழ்வு ஆரம்பிக்குது. அந்த 2ஆம் நாள் நிகழ்வுல இது சார்ந்து பேசுவதற்கு நிறைய சொற்பொழிவாளர்கள் வராங்க. இதுல ஒரு சிறப்பம்சமா நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, மதுரையில் இருக்கக்கூடிய 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவசமாதியை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து கௌரவப்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு இங்கன்னா குழந்தையானந்தர் சமாதி தெரியும், காலவாசல்ல இருக்கு. மாயாண்டி, சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், மேலே சோமப்பர் சுவாமிகள், இங்கிட்டு மேட்டு தெரு போனீங்கன்னா விவேகானந்தர் சுவாமி, பாண்டி முனீஸ்வரர் சுவாமிகள், இப்படி அநேக ஜீவசமாதிகள் மதுரையில் எண்ணற்ற ஜீவசமாதிகள், விவேகானந்தர் எல்லாம் இருக்குது, ஆறுமுக சுவாமிகள், இப்படி ஆரப்பாளையம் எல்லாமே இருக்குது. இந்த ஜீவசமாதிகளை நிர்வாகிகளை கௌரவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு அதில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களெல்லாம் கௌரவப்படுத்தி அதன் பிறகு நாங்கள் சித்த வித்தியார்த்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், இப்போ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் ஒரு சமாதி தானே, ஒரு சமாதி தானே சொன்னேன். மாயாண்டினா ஒரு மாயாண்டி, ஒரு குழந்தையானந்தர், அப்படி தானே சொன்னோம். இப்போ எங்களுடைய மார்க்கத்தை எடுத்துட்டா, இப்போ இங்கே மதுரையில் ஆக்கோயில்பட்டி போனீங்கன்னா அங்கே ஒரு 30 ஜீவசமாதி பார்க்கலாம் ஒரே இடத்துல. இந்த பயிற்சியை செய்து ஜீவசமாதி அடைந்தவர்களை ஒரே இடத்துல அங்கே வச்சுருக்கோம். 30 ஜீவசமாதி நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி ராஜபாளையத்தில் இருக்குது, சென்னையில் 4 இடத்துல இருக்குது, வேலூரில் இருக்குது. இவர்களையும் கௌரவப்படுத்துகிறோம். அந்த வித்தியாசம் காட்டும். என்னன்னா, குருமார்கள் என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் பின்பற்றாமல் அவர்கள் சொல்லாத விஷயத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு தேவை பூஜையோ புனஸ்காரமோ அல்ல, அதை தாண்டி அவர்கள் உங்களை அமைதிக்கு ஆட்படுத்தி தியானத்தில் இருந்து தன்னை உணர்வதைத்தான் செய்ய சொன்னார்கள், இல்லையா? எந்த சித்தராவது, உதாரணத்துக்கு கணக்கம்பட்டி, இப்போ உங்களுக்கு பிரசன்ஸில் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், மூட்டை சாமிகள் தெரியும் இல்லை? அவர் என்ன பத்தி பொருத்திட்டு சுற்றிட்டு இருந்தாரா என்ன? சூடம் எதுவும் காமிச்சாரா? இல்லை முருகன்கிட்ட போய் எதுவும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா என்ன? எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாத ஒருத்தரால் உங்களால் ஏற்றுக்க முடியுதுல்ல? எதுவுமே பண்ணாமல் ஏன் ஒரு வழிபாடை உங்களால் ஏற்றுக்க முடியல? மனம்தான் காரணம். அந்த மனதை செம்மைப்படுத்துவது தான் அகத்தியர் சொல்றாருல்ல, மனமது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை, மனமது செம்மையானால் வாசியதை உயர்த்த வேண்டாம் சொல்லி சொல்றாருல. மனமது செம்மையானால் தான், மனசு நடுநிலைக்கு வந்துருச்சுன்னா தான்
நீ தவமே செய்ய வேணாம்னு சொல்றாரு. ஆனால் நீ தவம் செய்யணும்னா மனசு செம்மையாகணும், செம்மையாவதற்கு நீ தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனுடைய இந்த சாராம்சத்தை எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த 2 நாள் நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த மாநாடை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஐயாவினுடைய உதவியோடு, ராமசாமி ஐயாவினுடைய உதவியோடு, சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுடைய உதவியோடு வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தரப்பிலிருந்தும் நாங்கள் மக்களையும் சரி, பக்தர்களையும் சரி, எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். எல்லாருமே வாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு உண்மையை தெரிந்து கொள்வதற்கு. இந்த கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்ம சொன்னது. இதை விட இன்னும் இதை வெளிப்படையாக உடைச்சி சொல்கிறதுக்கு அங்கே நிறைய பேசுறதுக்கு ஆள் வர்றாங்க. அங்கே நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். நாம் மனிதராக பிறந்து விட்டோம். நாம் ஒரு கணேஷோ சுரேஷோ இந்த பூமியில் நம்ம வந்துட்டோம். நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படின்றத இங்கே நம்ம பதிய வச்சுட்டு நம்ம போகணும். எங்கே போகணும்? நிரந்தரமான இடத்துக்கு நாம் போகணும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. அதனால் உங்கள் எல்லாரையும் நான் இங்கே ராமசாமி ஐயா சார்பாக, சண்முக சுந்தரம் ஐயா சார்பாக உங்கள் எல்லாரையுமே நான் எங்களுடைய மாநாடு நிர்வாக குழுவின் சார்பாக உங்கள் எல்லாரையுமே நான் அழைக்கிறேன். அங்கே வாங்க. அங்கே நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது சார்ந்து புத்தகங்கள் இருக்கும், அதை வாங்கி படிங்க. பயிற்சி எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்குங்க. பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடு. தாய் தகப்பன் இல்லையே என்ற அந்த ஐயம் போகணும். தாய் தகப்பன் இல்லை என்றால் நாம் இருக்கலாம் அந்த தைரியம் வரணும். அதற்கு தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள் என்ற சிந்தனை வரக்கூடாது. தாய் தகப்பன் இறந்து விட்டார்கள் என்ற சிந்தனை வந்தால் அவர்களுக்கு பயம் மேலும் மேலும் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். அவங்களுக்கு எந்த நிலைமைனா நமக்கு எந்த நிலைமை அப்படின்ற சிந்தனை வரும். அதனால் அந்த மரணம் என்கிற பயத்தை நாம் போக்க வேண்டும். அதை போக்க வேண்டும் என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே சிறந்த மருந்து, வழி. இப்போ மருத்துவர்கள் சொல்லுவார்களா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல இருக்குது தவமும் யோகமும். அதை நீங்கள் முன்னாடி செய்யாததுனால அந்த வார்த்தையை அவங்க உங்களுக்கு செய்கிறாங்க. நீங்கள் முன்னாடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அது தேவைப்படாது. இதுதான் உண்மை. சரியா? நன்றி, வணக்கம். ஆத்மா. இதுகாரும் மனித வாழ்க்கையில் இந்த ஞானம்னா என்ன, தவம்னா என்ன அப்படின்றத ரத்தின சுருக்கமாக நாம் மோட்சம் என்ற ஒரு நிலையை எப்படி அடையுதுன்றத ஒரு சுருக்கமான உதாரணங்களோட நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை வச்சே நமக்கு உணர்த்தியிருக்காங்க. நிறைய பேர் இது ரொம்ப உண்மையிலே நல்லபடியாக இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய எலாபரேஷன் தான் அந்த மாநாடு. அதில் விரிவாக்க அங்கே தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இதில் இப்போ சாமி பேசுனதில் இது சம்பந்தமாகவோ ஆன்மீக சம்பந்தமாகவோ எந்த கேள்வி இப்போ இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக இப்போ கேட்கலாம். ஒரு இன்ட்ராக்ஷன், நீங்கள் யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஐயா பதில் சொல்லுவாங்க. யாரு வேணாலும் வாங்க. டாக்டர் தனபாக்கியம் மேடம் அவங்க. உங்களுடைய இந்த உரை ரொம்ப எங்களெல்லாம் அதாவது பண்படுத்தி இருக்கு. எங்கள் அப்பா ஒரு சித்தரா இருந்து அவரும் ஜீவ சமாதி அடைஞ்சு பொள்ளாச்சிக்கு மைக்க பக்கத்தில் வச்சுக்கோங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் அவர் இன்னைக்கு வரணும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் அவரை சித்தரா ஏற்றுக்க முடியாமல் எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு அந்த ஞானம் இருக்குமா, அதனால் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்பா சொல்லுவார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருநிலைப்படுத்தணும், அமைதியாக இருக்கணும், அதாவது மனசை அலப்பாய விடக்கூடாது அப்படின்னு என்கிட்ட எப்பவுமே இப்போ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன். இந்த சித்தர் மாநாடுங்கிறதுனால தான் நான் மெயினாக வந்தேன். நான் அந்த அளவுக்கு எங்கள் அப்பா இந்த அளவுக்கு எனக்கு போதிக்கலைனாலும் ஓரளவுக்கு அந்த உண்மையான இது எப்படி அப்படிங்கிறத சலனமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களோட உரை இப்போ அதை இன்னும் எனக்கு பண்படுத்துறதுக்கு ஒரு நல்ல இதாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சரவணன் நீங்கள் அண்ணா நீங்கள் கள்ளந்தெரி, அதாவது முத்துராமலிங்கம் குழந்தைகள் கர்ப்பப்பையில் இருக்கும்போது ஆழ்ந்த சுவாசம் அதுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இப்போ நம்ம விட்டு விட்டு சுவாசிக்கிறோம், அந்த டீப் பிரீத்திங் இல்லை. அப்போ டீப் பிரீத்திங் நமக்கு இருந்தால் அந்த இப்போ யோகாவில் சொல்கிறது போல் நல்லா டாக்டர் மூச்சை இழுத்து விடுங்க, அந்த மாதிரி நம்ம மூச்சை இழுத்து விட்டுட்டு இருந்தால் மரணத்தை தவிர்க்கலாமா? கண்டிப்பாக. நான் அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா,
மரணத்தை தவிர்க்கலாம்னா இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மரணம்னா ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வாக தான் உங்களுக்குள்ள இருக்கு. அச்சோ இறந்துட்டோம்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு உணர்வாக தான் இருக்கு. நீங்கள் அந்த எண்ணத்தை மாற்றணும். மரணம் என்பது அது ஒரு மாற்றம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு ஜோதிட பிரகாரம் ஒரு மனுஷன் ஒரு 70 வயசில் அவன் இறந்து போகணும்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டம் அவன் 70 வயசில் ஏதோ ஒரு விதத்தில் அவன் இறந்துடணும். ஒன்று நோய்வாய்ப்பட்டு, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகி, இல்லை யாரோ ஒருத்தர் அடித்து ஏதோ ஒரு வகையில் அவர் இறந்துடணும். இது மரணம் நிகழ்வது எல்லாருக்கும். என்னென்னா கருப்பொருள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, சூழலை ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாரும்பீங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரும்பீங்க, ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாருன்னு சொல்லுவீங்க. இது உங்களுடைய சிந்தனை. ஆனால் நிகழ்ந்தது என்ன? உயிர் உடம்பை விட்டு வெளியில் போயிடுச்சு இல்லையா? இப்போ ஐயா கேட்குறாரு, மரணத்தை தவிர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தவிர்க்கலாம். மரணம் என்பது மாற்றம். என்னன்னா, உடம்புல இருந்து உயிர் வெளியில போகக்கூடாது. அதுதான் அதனுடைய தத்துவம். அதுதான் நம்ம சொன்னோம், குழந்தை பிறந்ததன் பிறகு அதனுடைய சுவாசத்தன்மை மாறுது. அந்த உள்ளேயே ஓடிட்டு இருந்த அந்த சுவாசம் மூக்கு வழியா, அதுக்கு தான் மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அந்த சுவாசம் மாறுது, வெளியில வந்த உடனே அது அழ ஆரம்பிக்குது. அந்த சுவாசகதி மாறிடுச்சு, ஒரு பயம் வருது, தனக்கு ஒரு மூச்சடைக்கமை. அதுக்கு உதாரணமா நான் இன்னொன்னு சொன்னேன். கர்ப்பஸ்திரீகள் வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது 5, 6 மாதம் 7 மாதம் போனால் மூச்சு முட்டும் அவங்களுக்கு. அப்போ சீரான சுவாசம் இருக்கு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. அந்த சுவாசத்தை சீர்படுத்துதல் தான் இந்த முறை. அதை சீர்படுத்திட்டால் மரணம் நிகழாது. மரணம் நிகழாதுன்னா நீங்க என்ன தெரியுமா நினைக்கக்கூடாது, இதே உடம்போட நம்ம அப்படியே இருப்போம். அப்படி இல்லை, உயிர் உடம்புல இருக்கும், உடம்பு கெட்டு போகாம இருக்கும். இதுதான் எங்களுடைய மார்க்கத்துல. இப்பவும் நாங்கள் சமாதி வச்சு இப்போ சில நேரங்களில் இயற்கை எங்களுக்கு வழிவிடும். இப்போ இந்த திருச்சியில் கூட பக்கத்தில் ஒரு அம்மாவினுடைய சமாதி, இந்த ரோடு போடுறதுக்காக என்ன செஞ்சாங்க, அந்த சாலையை அகலப்படுத்தும் பொழுது தெரியாமல் அந்த டோசர் தட்டிருச்சு. அப்போ அது திறந்துருச்சு. திறந்தா பார்த்தா அந்த அம்மா தலை தெரிஞ்சிருக்குது. இந்த வேலை பார்த்த பையன் பயந்து போய் ஊரில் சொல்லியிருந்தோடனே அவங்க யார் என்னன்னு விசாரிக்கும் பொழுது, பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க ஏதோ சமாதின்னு சொல்லி இங்கே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, இப்போ அது 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொந்தக்காரவங்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இது எங்கள் பாட்டி தான், ஆனால் நாங்கள் சமாதி வைக்கும் பொழுது அவங்களுக்கு முடி இந்த மாதிரி இருந்தது. எப்படி இப்படி வெள்ளையா, ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க, இப்படி வெள்ளையர்னு இருந்தது, ஆனால் இப்போ கருத்து இருக்குது முடி. அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கே, அந்த சொந்த உறவினர்களுக்கே புரியுது நம்ம பாட்டி எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு தவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அந்த பீட்டபிலிட்டி அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே ஒரு சமாதி மாதிரி கட்டி இதை விட்டுட்டு ரோட்டை அளந்து வேலையை பாருங்க, அது நியூஸ்ல எல்லாம் வந்தது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவன் உடம்புலே இருக்கும், வெளியில போகாது. அப்போ மரணம் நிகழாது. மரணம் என்பது மாற்றம். நமக்கு மரணம் சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா நமக்கு பயமா தான் இருக்கும். ஏன்னா இதை பத்தி தெரியாதவங்க இப்போ பக்கத்து வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா உடம்பு விரைச்சிரும். 4-5 பேர் சேர்ந்து தூக்கணும், காலை மடக்க முடியாது, கையை மடக்க முடியாது இல்லையா, துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மார்க்கத்தில் சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் பத்தி பொருத்த மாட்டோம், மாலை போட மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் ஒரு துர்நாற்றம் வராது. இத்தனைக்கும் 1 நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வைப்போம். இயல்பாகவே ஒரு துர்நாற்றமும் வராது. அழகா குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கலாம், கையை அழகா தூக்கலாம். 2 பேர் தூக்கினாலே போதும், 4 பேர்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இயல்பா இருக்கும். தலையில சூடு இருக்கும், தலையில சூடு இருக்கும். இறந்தவர்களுக்கு உடம்பு என்ன ஆயிடும், சில்லுன்னு ஆயிடும். யாரம்மா சாதாரணமா இறந்தவங்களையா, சமாதி போறவங்களையா? நாங்க இறந்தவங்கன்னு சொல்ல மாட்டோமே, உங்களுக்கு புரியறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அந்த அவங்களுக்கு கொடுங்க அந்த மைக் வாங்கிக்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பா இந்த மாதிரி ஜீவ சமாதி வச்சு இப்ப 96ல வச்சோம். இப்ப இந்த வருஷம் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக அந்த சமாதியை இது பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்காக வேண்டி அதை இது பண்ணி எடுத்து எல்லாரும் இன்ஜினியர் எல்லாருமே இது பண்ணா எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு இது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு எல்லாரும் வாசம் வரும் அப்படி இப்படி எதுவுமே வரல, அப்படி இருந்துச்சு. என் தம்பி ஒய்ஃபு தான் அங்க பொள்ளாச்சியில இருக்கா, அவ்வளோதே அக்கா அப்படி இருந்துச்சுக்கா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி எடுத்த உடனே பார்த்தா எங்க அப்பா கை கால் எல்லாமே அப்படியே இருக்கு. கேட்டுங்க, வருஷம் எத்தனை ஆச்சுன்னு பாருங்க. நான் சொல்றத விடுங்க, அவங்க இது உண்மை.
எங்க அப்பா நான் சொல்றேன். சித்தரா இருந்து போனாருங்கிறதுக்கு நாங்க எல்லாருமே சாட்சி. சாட்சி. அந்த ஆமா. மாதிரி வந்து அவரு இருக்கும்போதே இப்படி சொன்னாரு, நான் ஜீவ சமாதி ஆக போறேன் எப்பங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நானா வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப நாங்களாம் இப்படிதான் என்னமோ அப்பா வளர்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் நானும் வளர்னேன்னு நினைச்சிட்டீங்களோ? புரிஞ்சவங்களுக்கு புரியும். எங்க அப்பா சொல்லுவாரு, யாருக்கு அந்த ஞானம் இருக்கோ அவங்க கிட்ட அதை பத்தியே பேசணும் அப்படின்னு. ஏன்னா எங்க அண்ணன் தம்பிகளுக்கு அது சுத்தமா அந்த ஞானம் கிடையாது. அதனால அப்பாவே சொல்லுவாரு, அவங்க என் பிள்ளைகளா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஞானம் சுத்தமா கிடையாதுமா, அதனால அவங்க கிட்ட அதை பத்தியே பேச மாட்டேன். யாருக்கு என்னோட அடியார்கள் அதை புரிஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அதை பத்தி பேசுவேன் அப்படின்பாரு. அது மாதிரி வந்து இப்ப நாங்க ஸ்லிப் பண்றதுக்காக இது பண்ணும்போது எவ்வளவு வருஷம் ஆச்சு பாருங்க. ஒரு வாடை இல்ல, ஒரு இது இல்ல, அப்படியே அந்த விபூதி இதெல்லாம் போட்டு அந்த இது பண்ணது அப்படியே தூக்குறோம். அழகா வந்து அது இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாத்தி வச்சிருக்காங்க. கண்ணுக்கு நேரா சாட்சியா அவங்க சொல்றாங்க. பார்த்து எங்க அப்பா வந்து அடைஞ்ச ஒரு இதை வந்து நான் சொல்றேன் இப்ப. ஆமா, அதோட நின்ற கூடாது. நீங்க சாட்சியா மட்டும் இல்லாம அது நீங்களும் அந்த இதுக்கு வரணும்னு சொல்லி அப்பா வந்து அதனால அசல கிரந்தம்னு ஒரு புக் எழுதினாரு. அவர் கைப்பட எழுதி அந்த புக் இன்னும் எங்க வீட்டுல தான் இருக்கு. எந்த பையன்கிட்ட யாருக்கிட்டே கொடுக்கல. இது அறிஞ்ச ஒரு பொண்ணு நீ. அதனால எப்பப்ப உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதோ, இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரியணும்னு நினைக்கிறியோ அப்ப எடுத்து படின்னு சொல்லிட்டு. அதனால நானும் யாருக்கிட்டையுமே இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பழகிறேன், இதுவரை நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம அதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காரு. இல்லாதவங்ககிட்ட அதை பத்தி பேசக்கூடாது. அது ரொம்ப இப்ப எல்லாருமே போர் அடிக்கும்னு நினைப்பாங்க. இல்ல ஒரு சாட்சியா தான் சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் தான். அது அம்மா வந்து அவங்க சொந்த தகப்பனுக்கு நடந்ததை சொல்றாங்க. நாங்க இது மாதிரி வருடத்திற்கு 2-3 நிகழ்வு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த சமாதியை மாற்றி வைக்கிறது, தூக்கி வைக்க. வைகாசி பெட்டியில் கூட நாங்கள் ஒரு சமாதியை இங்கேருந்து அங்கே அப்படி மாற்றி எல்லாம் வச்சோம். அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அம்மா கேட்டாங்க, அதை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இறந்துட்டான்னா கைகால் வரைச்சிடும், இறந்துட்டான்னு தெரியும். இப்போ இவங்க ஜீவன் போய் உள்ளே அடங்கிருச்சு, இவங்க அந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். இறந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இவங்க உடம்புல சூடு இருக்கும், இறந்தவர்களுடைய உடம்புல சூடு இருக்காது, ஜில்லுன்னு ஆகிடும். அவங்க உடம்பு விரைச்சிடும், இவங்க உடம்பு விரைக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். சொன்னாங்க பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தூக்கியிருக்காங்க, அழகா கைகாலெல்லாம் மடக்க வந்துச்சு, அழகா தூக்கி மாற்றி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அடையாளமெல்லாம் இருக்கும். ஜீவன் உள்ளேயே இருக்கும். அது எத்தனை வருஷம் மூச்சு நிற்காது, மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆமா, உடம்பு தான் இயங்காது, உடம்பும் மனமும் இயங்காது. இப்போ சூட்சமுமே அதுதான். மனம் இயங்கி கொண்டிருப்பதனாலதான் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. மனதினுடைய ஓட்டத்தை நிறுத்தணும். இந்த ஃபேன் ஓடுது, இதை நிறுத்துங்கன்னா நீங்க எங்க போவீங்க? சுவிட்சுக்கிட்ட தான் போவீங்க. அதுதான் இந்த சூட்சமம், வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்ட், அதே தான். இறக்க போறவங்கள்ட்ட அழகா அந்த மனசை விட்டுறாத. யாருமே வந்து இறக்க போறவங்கள்ட்ட போய் உயிரை விட்டுறாதுன்னு சொல்ல மாட்டாங்க. உயிரை விட்டுறாத, உயிரை விட்டுறாத, கையில பிடிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. மனசை கெட்டியா பிடிச்சுக்கோ, மனசை கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன அர்த்தம்னா, அந்த உயிருக்கு மனசுக்குமான தொடர்பு அதிகம். மனசை விட்டுட்டோம்னா உயிர் போயிடும். விட்டாரு, அவ்வளவுதான். மனசை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்திருப்பாருன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்ப மனதினுடைய அந்த திடகாத்திரம் நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த மனதை செம்மப்படுத்தி அந்த உயிரோட நம்ம என்ன செஞ்சிடறோம்? சேர்த்துடுறோம். இது எங்க சாமி சொல்லும்போது அழகா சொல்றாரு, ஒரு திரியை தனியா எரிச்சேன்னா அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதே திரியை எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி தீபமா ஏற்றுனேன்னா அது நல்லா நீண்ட நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நீ கவனமா இருக்கணும், எண்ணெய் தீந்துடாம பார்த்துக்கணும்னு சொல்லுவார். எண்ணெய் நீ ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி உன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது தைலம் மாதிரி தீந்து போயிட்டே இருக்கு, வெளியில மூக்கு வழியா போகுது. அதை நீ வந்து அதோகதி ஆக்காம உள்முகமாக திருப்பி பயிற்சி செய்து அதை சேமித்து வைத்துக்கொள். அது உன்னை மரணமில்லா பெருவாழ்வு வாங்கி தரும் சொல்லி சொல்றாரு. அது அப்படிதான் நாங்கள் செக் பண்ணுவோம். ஆமா, சூடு இருக்கும் உடம்புல, அப்படிதான் நாங்கள் செக் பண்ணுவோம். அது உடம்பு அழுகியே போகாது. சாட்சியாக தான் அந்த அம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, உடம்பு அழுகவே அழுகாது. ஆமா, சொல்லுங்க. நான் வந்து ரேக்கி படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இதில் வந்து ரேக்கி இது எங்களுக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயும் நான் வந்து தியான கிளாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி ஃபஸ்ட்டு இது மூச்சு படித்து பண்ணிவிட்டு 10 தடவை மூச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இழுத்து ஒரு 5 தடவை பிடிச்சிட்டு திரும்பி குறைச்சிட்டு திரும்பி இப்படி 5 தடவை பிடிச்சிட்டு இப்படி 10 தடவை செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து 7 சக்ராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 சக்ராஸ் பண்ணுங்க, மூலாதாரம் வந்து ரொம்ப முக்கியம், அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அது மட்டும் இல்லை, கேளக்கீர் சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரை நான் கும்பிட்டுட்டு இருக்கேன். அவர் கும்பிடும் போதே விபூதி வாசனை வரும் எனக்கு. காலை 4 மணிக்கு எந்திரிச்சு விளக்கு பற்ற வச்சுட்டு அவரோட வந்து தியானம் பண்ணுவேன். விபூதி வாசனம் பயங்கரமாக வரும். அதே நேரத்தில் பட்டாம்பூச்சி இல்லாட்டி வண்டு, அது மூலமா அவர் இருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என் வீட்டுக்காரர் இவர் கூட தெரியாது நான் என்ன பண்றேன்னு. 4 மணிக்கு எந்திரிச்சு இவ்வளவு வைக்கணும். கரெக்ட். இப்போ அம்மா சொன்னதில் அவங்க வந்து இந்த ரைக்கி மற்ற விஷயங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பிரதானம் எங்கள் சாமி ஒரே ஒரு தத்துவம் சொல்கிறார், நீ பிணத்திற்கு போய் ஒன்றை போதிக்க முடியாதுன்றாங்க, இறந்தவனிடத்தில் போய் உன்னுடைய வித்தையை காட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரதானம் என்பது உயிர் மூச்சு தான். நீங்கள் எது கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் உயிரோடு இருந்தால்தான் கற்றுக்கொள்ள முடியும், இல்லையா? இப்போ இந்த ரைக்கி ஆகட்டும், யோகாவாகட்டும், எதுவாக இருந்தாலும் உயிரினுடைய தன்மை தெரியாமல் நாம் அதை பயன்படுத்த முடியாது. இப்போ அவங்க மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படின்னா, ஒரு மூக்கை அடைத்து இன்னொரு மூக்கில் விட்டு இன்னொரு மூக்கை அடைத்து, அப்படித்தானமா? அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, இது ஒரு பொது கேள்வி தான். ஒருவேளை 2 கையுமே இல்லை, அவங்க வந்தால் அவங்களுக்கு அந்த நாடி சுத்தி பயிற்சி கொடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு அந்த ஏதோ ஒரு பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பம். பொதுவாக யோக பயிற்சின்னு வந்துட்டாலே நாடி சுத்தின்ற ஒரு பயிற்சி கொடுத்து தான் கொடுப்பாங்க, சரியா? இப்போ இந்த 2 கையும் இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டார், அவருக்கு நாடி சுத்தி செய்ய முடியாது, அவருக்கு அந்த யோக பயிற்சி கொடுக்க முடியாதுனால் இப்போ அந்த பயிற்சியோ அந்த யோகமோ தவறா, இல்லை இவர் பிறந்தது தவறா? ஒரு கேள்வி வருதா? ஆனால் இறைவன் அப்படி படைக்க மாட்டாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்போ அரைகுறையாக படைத்திருந்தாலும் நிறைவாக படைத்திருந்தாலும் 2 பேருக்கும் பொதுவாகத்தான் கடவுள் இங்கே ஒரு பயிற்சியை இந்த பூமிக்கு கொடுத்திருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்த சித்த வித்தையில் கண் தெரியாமல் இருந்தாலும், காது கேளாமல் இருந்தாலும், கைகள் இல்லாமல் இருந்தாலும், கால்கள் இல்லாமல் இருந்தாலும், சாமி சொல்றார், நீ பேசுவதை அறிந்து தலையை அசைக்கக்கூடிய திறன், நீ பேசுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், இது 2ம் இருந்தால் அவனுக்கு இந்த வித்தையை தாராளமாக கொடுக்கலாம் சொல்லி சொல்றார். அங்க நம்ம இந்த மூச்சை பிடிச்சி செய்யற வேலையெல்லாம் கிடையாது, இங்கே ஒரே பயிற்சி தான். அதனால இது எல்லோருக்கும் பொதுவான பயிற்சி என்று இந்த சித்த வித்தையை இந்த உலகிற்கு எடுத்து சொல்றார். நம்ம இதுல அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க. என்னங்கம்மா? ஆமா, இது எப்படி இருக்குன்னா, நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு என்னை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அங்க போன உடனே என்ன செய்வாங்கன்னா, ப்ரொசீஜர் அப்படிம்பாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே இங்க வா, யாரை கூப்பிட்டு வந்த, அம்மா எங்க, அப்பா எங்க, வா, உனக்கு என்ன வயசாகுது, என்ன ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. இது என்ன, ஆனா தெரியுமா சொல்லு, அக்கனா சொல்லு, அதை சொல்லு, உன் பேரை சொல்லு, வயசை சொல்லு, எல்லாம் கேட்பாங்கல்ல. அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்லாம் அடிப்படையில் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வித்தை வழங்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாநாட்டில் தரமாட்டாங்க, அதுக்கு மாற்றமாக இங்கே நிறைய நிலையங்கள் உண்டு. இது சார்ந்த உங்களுக்கு புரியுற மாதிரி சென்டர், நிறைய சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் வந்து தருவாங்க. அங்கே கோயில்பட்டி இருக்குது, வைகாசி பெட்டி இருக்குது, செல்லூர் ஆலயம் இருக்குது, அது மாதிரி நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. அதை சார்ந்த அந்த பயிற்சியாளர்கள், நம்ம தீவிரமாக பயிற்சி செய்கிறவங்க உங்களுக்கு சித்த வித்தை வழங்குவார்கள். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பயிற்சி வந்து குடும்பத்தினுடைய சம்மதம் இல்லாமல் தரவும் மாட்டோம். ஒரு மனைவி வந்து கேட்டால் கணவனுடைய சம்மதம் இல்லாமல் கொடுக்க மாட்டோம். ஒரு கணவர் வந்து கேட்டால் மனைவியினுடைய சம்மதம் இல்லாமல் அதே மாதிரி தாய் தகப்பன் 2 பேரும் வந்து கேட்டால் பிள்ளைகளினுடைய சம்மதம் இல்லாமல் தரமாட்டோம். இதில் யாரும் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனாலும் இந்த வித்தை கொடுக்க மாட்டோம். அது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நாங்கள் தரமாட்டோம். ஆமாம். ஏனென்றால் எல்லோரும் புரிந்து ஒருமித்த கருத்தோடு ஒரு பயிற்சியை செய்தால்தான் அந்த குடும்பம் வந்து அதை சரியாக வழிமுறைக்கு. இன்னைக்கு அப்படிலாம் சொல்லாதனால தான் இன்னைக்கு அந்த அம்மா வந்து எந்திரிச்சு சொல்றாங்க, எங்கள் அப்பா ஜீவசமா, அப்போ எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிள்ளைகிட்ட போய் தகப்பன் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் வந்து இன்ஜினியராக இருக்காரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, என்ன கார் வச்சிருக்காரு, சரி என்ன ட்ரெஸ் போடுவாரு, எல்லாம் தெரியும். ஒரு தியானம் யோகம்னு வரும்போது உங்க அப்பா என்ன பண்றாரு, அது என்னவோ பண்ணிட்டு இருக்காரு, கண்ணை மூடிட்டு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க அப்பா இதைத்தான் செஞ்சார், நீங்க சொன்னாங்கல்ல ஆணித்தரமா, எங்க அப்பா இதைத்தான் செஞ்சார், இப்ப அவரை தோண்டி எடுத்து மாத்தி வச்சோம், உடம்பு அப்படியே இருந்துச்சுன்னு எவ்வளவு தைரியமா ஒரு சபையில சொல்ல முடியுது அப்படின்னா
அந்த ஆற்றலும் அந்த திறமையும் அந்த திறனும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து எடுத்து சொல்லணும் குடும்பத்துக்கு, அப்படித்தான் சாமி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ஐயா, ஹலோ பேசுங்க. ஐயா, இப்போ சித்த வித்தையில் இருக்கக்கூடிய அபியாச வித்தைகள் இதெல்லாம் சொன்னீங்க. மரணமெல்லாம் பெருவாழ்வுக்காக ஜீவ சமாதி ஆகிற விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணின்னு சொல்லப்பட்ட ராமலிங்க அடிகளார் அவர்கள் வந்து ஜீவசமாதி அடையலை. அவங்க வந்து ஒரு ஒளிப்புலமா மாறி போயிருந்தாங்க. அது இப்போ நம்ம அபியாச வித்தையில சாத்தியமா? அதுதான் கரெக்ட். எப்படின்னு கேட்டா, இப்ப நாம ஜீவசமாதின்னு சொல்லி இருக்கக்கூடியது ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை. அதனுடைய அடுத்த நிலை தான் இப்ப வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆனதும் சரி, அந்த நிலைகள் அடைந்ததும் சரி. அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொன்னது, அவர் ஒளிதேகமாக மாறியது நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு சிறு அணுவில் இருந்து அணு சேர்க்கையின் கூட்டு தான் ஒரு மனிதனுடைய உடம்பும் சரி, ஒரு பொருளினுடைய தோற்றமும் சரி. மறுபடியும் அது எங்க இருந்து வந்ததோ அந்த சிறு துகள்களாக மாறுவதற்கு தான் நாம் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல அவர் அதை சரியா செஞ்சுட்டார். எப்படின்னா, தன் வரையில் உடம்பை தனித்தனியா பிரித்து அணு துகள்களாக மாறிட்டார். இப்போ நீங்க அவர் ஒளிதேகம் அடைந்து விட்டார் என்றால் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு ஜோதியை தான் நீங்க உங்க மனக்கண்ணில் கொண்டு வருவீங்க. அவர் தீபமாக ஒரு ஜோதியாக அப்படி மாறிட்டாரு. அப்படி இல்லை, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அவர் நான் ஒளிதேகம் ஆகிவிட்டேன் என்றால் நீ கணக்கிடவே முடியாது என்ற அர்த்தம். அது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சயின்ஸ்ல ஒளி ஆண்டுகள் பிரகாரம் நாங்கள் கணக்கு பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்க இல்லையா, அது கணக்கிலே வராது. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ என்னை வந்து கண்டுகொள்ளவே முடியாது. அது மாதிரி நான் ஒரு ஒளிதேகம் நான் வந்து அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். இது அடுத்த கட்ட நிலை. இப்போ நீங்க ஜீவசமாதி அடைந்து விட்டீர்களா, உங்க உடம்பு கெட்டு போகாது, நாராது, எதுவுமே ஆகாது, உடம்பு அப்படியே இருக்கும். இப்போ அங்க நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த கட்டத்திற்காக ஒரு பயிற்சி உள்ள நடந்துகிட்டு இருக்கு. சரியா? சென்னையில் கடலை சுவாமிகள்னு ஒரு சித்தர் மாணவர், அவரை வந்து ஜீவசமாதி வச்சுட்டாங்க. இப்போ அம்மா சொன்ன கதை மாதிரி தான். அப்போ அவருக்கு கோயில் ஒரு வீடு அமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ கொஞ்சம் சமீபமாக அந்த சமாதியை வந்து தோண்டுனா உள்ளே இருந்து விபூதி வந்துக்கிட்டே இருக்கு. அல்ல. ஆனால் அவரை வைக்கும்போது அவ்வளோ விபூதி போடலை. மிஞ்சி போனால் ஒரு 3 மூடை போடுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட முடியாது அந்த 6க்கு 4 அந்த இதுக்குள்ளே. ஆனால் அவங்க எப்படி அந்த இதை வச்சு பொக்கலைன்னு வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. திருநீராக வந்துக்கிட்டு இருக்கு, குறையவே இல்லை. அப்புறம் எல்லாரும் முடிவு பண்ணி வந்த திருநீரை பூரா உள்ளே போட்டு அதே இடத்துல பீடம் வச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த இடத்துல இருந்து மாற்ற வேணான்ற ஒரு கருத்தை அவர் சூட்சமாக சொல்றாரு. நீ தோண்ட திருநீர் தாண்டாப்பா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கும் நீங்க போகலாம். அதாவது ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை உங்க கையில் கொடுக்கப்படுகிறது. ஜீவனை சொந்த இடத்திற்கு கொண்டு போய்விட்டால் நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் மாறிக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். நீங்க வெளியிலையும் வரலாம், உள்ளேயும் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடம்பு பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாதிரி. நீங்கள் எந்த தத்துவம், இதை நான் வகுப்பாகவே எடுத்திருக்கேன், எந்த தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து கொண்டு அந்த தத்துவமாகவே நீங்க மாறலாம். ஒரு சித்தரை போய் பார்த்தால் மழை வரும், ஒரு சித்திரை போய் பார்த்தால் காத்தடிக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சித்திரை போய் பார்த்தோம்னா காசா கொட்டும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே ஒரு தத்துவ நிலை தான், வேற ஒண்ணுமே. அது ஒரு பெரிய பெரிய உயர்ந்த நிலைகள்லாம் கிடையாது. கான்செப்ட், அதாவது இலக்கு என்ன அப்படின்னா, சுழற்சியை நிறுத்தணும், அவ்வளவுதான். நீங்க இந்த உடம்புக்கு வரக்கூடாது. மற்றபடி நீங்க என்னவா வேணாலும் இருந்துட்டே போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க காக்காவா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், புலியா இருக்கலாம், நரியா இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்க உடம்புக்கு தகுந்த சட்டையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கலாம். அதிகாரம் உங்களிடத்தில் வழங்கப்பட்டது. இறந்தவர்களுக்கு அப்படி இல்லை. இறந்து போன உடனே அங்க ஒரு கணக்கு வழக்கு வச்சிருப்பான். நீ எங்க இருந்து வந்த, என்ன செஞ்சுட்டு வந்த, திரும்ப நீ போய் என்ன செய்யணும், யாருக்கிட்ட போகணும், ஏன் போகணும், எதுக்கு போகணும் என்ற ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இல்லையா. அது மாதிரி இப்ப அந்த கணக்கு வழக்கு இதுல வராது. கர்ம வினையை அகற்றுதல்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்க சாமி சொல்றாரு, இப்ப கர்ம வினைனா நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்ம வினைனா என்ன? அப்படிதானே சொல்றீங்க. அது எங்க சாமி என்ன சொல்றாங்கன்னா, கர்மா என்றால் அது வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வினை என்றால் செயலாற்றுவதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பொருளை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொருள் எந்த பொருள்? உயிர் தான், ஜீவன் தான். அப்ப கர்மா என்றால் அது ஜீவனாக இருக்கின்றது.
அது வினையாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த வினையை நிறுத்த வேண்டும்ன்றார். எந்த வினையை? புறவினையை. வெளியே இயங்கி கொண்டிருக்கும் அதோகதி அப்போதில் மனதோடு இயங்கி கொண்டு அதை நிறுத்த வேணும்னு சொல்றார். அதற்கு மாறாக அகவினை, அகவினைனா உள்ள திருப்புறது, உள்வினை ஊழ்வினை அகற்றும் சொல்றாங்க. புறவினை தான் இந்த பாவ புண்ணிய கணக்கோடு வருவது, உள்வினை ஊழ்வினை அகற்றும் சொல்றாங்க. அதை உள்முகமாக திருப்புவது தான் இந்த சித்த வித்தையின் பயிற்சி. அதுதான் சரியா? ஒரு டைம் ஆமா. நான் சொல்றேன் பாருங்க. வள்ளலார் ஐயா 5 திருமுறைகள் எழுதினார். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 5 திருமுறைகள் எழுதினாங்க. அப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த 5ஐயும் தூக்கி எரிஞ்சிருந்துட்டாங்க. 6வது திருமுறை ஒன்று எழுதினாங்க. இது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், இதை மட்டும் வச்சுக்கங்கடா, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டாங்க. அதில் பூரா உருவ வழிபாடு பற்றி பேசியிருப்பார். இதில் அதில் உருவ வழிபாடு, மற்ற விஷயங்கள், பக்தி மார்க்கம், அந்த சாராம்சம் அதெல்லாம் 5 திருமுறையிலையும் பேசியிருப்பார். 6ஆம் திருமுறையில் மற்றும் முழுக்க வாசி தத்துவம், மூச்சு பயிற்சி, தியானம், தவம் இது சார்ந்து மட்டும்தான் 6ஆம் திருமுறை பேசியிருப்பார். 6வது திருமுறை பிடித்தவன் எல்லாம் எம்மை போல் ஆய்விடுவான்னு சொல்லியிருக்கார். எவன் 6ஆம் திருமுறையை கெட்டியமா பிடிச்சிட்டானோ அவன் என்ன மாதிரியே மாறிடுவான்றார். மற்ற 5 வேஸ்ட், அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி நீங்க மாணிக்க வாசகர் யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லாரும் பக்தியில இருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா இறுதியா எங்க தெரியுமா போவாங்க? அந்த யோகத்துக்கு, ஞானத்துக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்க அந்த இறுதி காலகட்டத்தினுடைய பாடல்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானத்தோடு வாசியோடு ஒத்து போகக்கூடிய பாடலாக இருக்கும். நீங்க அங்க போக மாட்டீங்க. ஏன் தெரியுமா? இது ஈஸியா இருக்குல்ல. பத்தி பொறுத்துறதும் சூடம் பொறுத்துறதும் சாம்பிராணி போறதும் ஈஸியா இருக்கு. அங்க போனா அது எதுவுமே செய்யாத கொஞ்ச நேரம் உட்காருன்னா அதான கஷ்டமா இருக்கு. இதுனா 4 காட்டிட்டு இப்படி சுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இது என்னடா ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்காருனா யாரால உட்கார முடியும்? அதனால நாங்கள் அந்த பக்கமே போக மாட்டோம் அப்படின்னு நம்ம தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே பக்தியிலிருந்து ஞானத்திற்கு வந்தவர்கள் தான். ஆமா, எல்லாரும் அந்த நிலையை அடைந்தவர்கள் தான். அதே மாதிரி நீங்களும் பக்தியில இருந்து ஞானத்துக்கு வரணும்னு சொல்றேன். பள்ளிக்கூடத்திலே இருக்காதீங்க, காலேஜுக்கு வந்துருங்கன்றேன். ஆமா, அதுதான் அந்த விஷயம். ஆலய வழிபாடு, உருவ வழிபாடு. ஆமா, அதான் இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்றும் என்றால் இருந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்றும் என்றால் இருந்த மனிதர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? ஒரே கேள்வி இல்லையா? குலதெய்வம் குலத்தை காக்க வேண்டும்னா நம்ம உயிரை காக்கணும். அது சொல்லுது, எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லைன்னுது. அப்புறம் என்னதுக்கு நான் உன்னை கும்பிடணும்? நீ இந்த ஆசாபாசம்லாம் வச்சுட்டு இருக்கேல்ல, சின்ன ஆசைகள், அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான். மரணம்னு வரும்போது நீ என்னை கும்பிட்டதெல்லாம் என் கணக்கிலே வராது. எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அது வரையும் தான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் அங்கே போ, மேலிடம்னு ஒன்று இருக்குது இல்லையா? கலெக்டர் ஆஃபீஸில் பியூனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, கிளர்க்குன்னு ஒரு தகுதி இருக்குது இல்லையா? அவர் பக்கத்தில் நிற்கிற அந்த தவாரி, அவருக்கும் ஒரு தகுதி இருக்குது, கலெக்டருக்கும் ஒரு தகுதி இருக்குது. யாரால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். இரையாற்றல் என்ன செய்யணுமோ அதை செய்யும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய சிவனடியாரால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வாங்க. நாம் எதை வேணும்னு புரிஞ்சுக்கணும். சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சுட்டு இப்படியே இருந்துட்டு போவோமா, இல்லை நாம் அங்கே போய் நாமளும் இறைவனாவே மாறி விடுவோமான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு செய்கிறது தான் இருக்குது உங்களுடைய ஆன்மீகம். ஆமாம், நீங்கள் சரியாக அதை சூஸ் பண்ணணும். இறந்த உடம்பை புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் உள்ள ஆன்மீக விளக்கம். ஆமாம், இப்போ இறந்ததை புதைக்கிறது எரிக்கிறதுன்றது உட்காருங்க. இந்த எரிக்கிறது கலாச்சாரமே நம்ம இதில் இல்லை. எரிப்பது என்பதே நம்ம இதில் கிடையாது. அது எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா, இப்படியே புதைச்சிக்கிட்டே இருந்தால் ஊர் நாடே எல்லாமே புதையிடமா ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எரிச்சிடறா, காத்தோட காத்தா கலந்துரட்டும் அந்த சம்பிரதாயம் தான் அது. அதில் எந்த சம்பிரதாய சடங்கும் கிடையாது. இறந்தவர்களை புதைப்பது என்பது என்னன்னா, நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்று, வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வச்சுட்டு இருக்க முடியாது. இல்லை, வீட்டில் ஒரு எலி செத்து போனாலும் என்ன செய்வான்? தூக்கி வெளியில் போட்டுருவோம் இல்லையா? அன்பின் மிகுதியில் அம்மா இறந்துட்டா அப்பா இறந்துட்டா வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அம்மா தானே அப்பா தானே இருந்துட்டு போட்டுன்னு விட முடியுமா? முடியாது. அப்படியே போனால் 1 நாள் விடலாம், 2 நாள் விடலாம், 3ஆம் நாள் உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டுருவாங்க. அப்போ அந்த உடலினுடைய தத்துவம் என்னன்னா, அதுலேருந்து சத்து போயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு, அவ்வளோதான். சத்து போனதுனால செத்து போயிட்டான். செத்து போனதை வச்சு நீ என்ன செய்ய போற? அதை நீ கொண்டு போய் போட்டேன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய 4 புழு பூச்சி கிருமிகள்லாம் சாப்பிட்டு அது இரையாகி அது வாழ்ந்துக்கிறோம். அவ்வளோதான் தத்துவமே தவிர அதில் எந்த ஒரு பெரிய தத்துவார்த்த நிலையும் கிடையாது. ஏன்னா நாம் இரவா நிலையை பற்றி பேசி கொண்டிருக்கோம் இல்லையா? அதனால் அது ஒரு சாதாரண நிலை தான், வேற ஒன்றுமே கிடையாது.
சத்து போனது இங்கு தங்காது, செத்து போனது இங்கு தங்காது. உடம்புல இருந்து சத்து போகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இப்போ அந்த அம்மா சொன்ன ஜீவசமாதியினுடைய நிகழ்வு, நான் சொன்னது, இதெல்லாம் சத்து இருக்கக்கூடியது. ஆனால் அதை நம்ம அகற்ற முடியாது. அது அங்கேயே தான் இருக்கும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வந்தாலும் அது அங்கேயே தான் இருக்கும். அது எந்த உடம்பாக வேணாலும் இருக்கும். ஒளி தேகமாக இருக்கலாம், அவர் கேட்டது மாதிரி நீர் தேகமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை வந்து டிசைன் அத்தாரிட்டி நம்மள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லாதது தூக்கி எறிகிறது தான். என்ன தாய் தகப்பன்னு நம்ம பார்க்குறோம், அது எத்தனை நாளைக்கு பார்க்க போகிறோம்? ஒரு 10 நாள், 15 நாள், 2 மாதம், 1 வருஷம். அதுக்கப்புறம் அந்த சிந்தனை இருக்காது நமக்கு. அவ்வளோ, என் அப்பாவா இருந்தார் அவ்வளோதான், என் அம்மா இருந்தாங்க அவ்வளோதான். இதே பதில் தான் நம்ம பையலும் நம்ம பேரைங்களும் சொல்ல போகிறாங்க, இருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு. அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம ஒரு வழிமுறையை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, பெருமையாக சொன்னாங்க பாருங்க, எங்கள் அப்பா ஜீவசமாதி அடைஞ்சாரு, நாங்கள் இப்போ தான் தூக்கி அப்படியே வச்சோம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உடம்பு அப்படியே இருந்துச்சுன்னு எப்படி மாறுதட்டி சொல்கிறாங்க இல்லையா? அதுக்காகத்தான் உங்களை வந்து நீங்கள் இதை செய்யணும்னு சொல்கிறதுக்கான காரணம் இல்லையா? இப்போ இந்த கூட்டத்திலே தனி அடையாளமாக அந்த அம்மா மாறிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம இதில் யாரையாவது கேட்டால், இப்போ என்னையெல்லாம் கேட்டால் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், இறந்து போய் ஆகிப்போச்சு, 14 வருஷம் ஆகிப்போச்சு, அவ்வளோதான். அப்போ அவர் இந்த வித்தை வாங்கலை இல்லை, அப்படி தான் நான் சொல்ல முடியும். இப்போ பேசும்போது தான் அவருடைய சிந்தனை வருது. அவங்களுக்கு அப்படி இல்லையே, சதா சர்வகாலமாக அந்த சிந்தனை அவங்களுக்கு கூடயே அப்பா இருக்காரு, கடவுளாக இருக்காரு, கடவுள் நிலைக்கு அவர் வந்துட்டார். அதுதான் அதனுடைய வித்தியாசம். சரியா? சரி நண்பர்களே, ரொம்ப நேரம் ஆனம்மா, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்முடைய ஒரு அற்புதமான விஷயங்கள், மனித வாழ்க்கையில் எது நிதர்சனம் எது வாழ்க்கை அப்படின்றத ரொம்ப தெளிவாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம். இதை பற்றியான மேலும் விரிவான விஷயங்கள் தான் சித்தர்கள் மாநாட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் ஆழமாக நீங்கள் தெரியணும்னா அங்கே சித்த வேதம் அப்படின்னு சுவாமி சுவானந்தர் எழுதிய புஸ்தகம் அங்கே ஸ்டாலில் இருக்கும். தயவுசெய்து அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. வாழ்க்கையில் இப்போ ஐயா பேசுகிற அத்தனை விஷயங்களும் அங்கேருந்து தான் சொன்னாங்க. சித்த வேதம் சுவாமியை எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகத்துக்கு இணையாக அது ஒரு மோட்ச சூத்திரம்னே இந்த புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் எந்த புஸ்தகத்திலையும் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மோட்ச சூத்திரம்னு சொல்லி தைரியமாக சொல்லி ஒரு பகவத்கீதையை கூட அப்படி விடலை. நீ பகவத்கீதையில் நீ மேலே மோட்ச சூத்திரம் இருக்கா? இருக்காது. வேற எந்த பைபிளில் இருக்கா? இருக்காது. ஆனால் சித்த வேதத்தில் மட்டும் மோட்ச சூத்திரம்னு அந்த வார்த்தையை தைரியமாக சாமி போட்டிருப்பாங்க. காரணம், நீங்கள் அந்த அபியாசம் பண்ணீங்க, அந்த சித்த வித்தை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மோட்சத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க, சமாதி நிலைக்கு போயிடுவீங்க அப்படின்றது அதனுடைய தாத்பரியம். ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த இன்னைக்கு சண்முக சுந்தரம் சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு இடத்த கொடுத்து அவங்க அதே மாதிரி டாக்டர் அம்மா, இந்த இதுக்கு விதை போட்டது டாக்டர் அம்மா கிருஷ்ணமா தான். இது ஒரு நிமிஷம். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்களே இன்னைக்கு நம்ம பேசும்போது, அந்த வார்த்தை எனக்கு சமாதியா இல்லை, ஒடுங்குதல், ஒடுக்கம்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது சாதாரணமாக யார் வாயிலையும் வராது. அந்த ஒடுக்கம்னு சொன்ன உடனே தான் எனக்கு அப்போ டாக்டர் அம்மா எங்கேயோ இருக்காங்க. ஒரு இப்போ நான் எப்படி நம்ம தனபாக்கிய மேடத்தை நான் இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க என்னை பேச சொல்லுங்க, அவங்க என்னை சொல்லலை. ஆனால் எனக்கு இயற்கையாக தனபாக்கிய மேடத்தை பேச சொல்லணும்னு தோணுச்சு. எப்படி ஆச்சு? இதுதான் ஒரு ஜீவ ஓட்டம், ஏதோ ஒன்று. அது மாதிரி அன்னைக்கு இந்த ஒடுக்கம்ன்ற வார்த்தையை நீங்கள் அன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க. ஸோ அது வந்து இந்த கருத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற நல்ல உள்ளம் இந்த தம்பதியர்களுக்கு, சண்முக சுந்தரம் சாருக்கும் டாக்டர் கிருஷ்ணமாலா அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு புண்ணியம். ஏன்னா இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. இதை உலகளாவே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போகிறதா அந்த மாநாடு. ஸோ மதுரையில் இருக்கிறவங்க இன்னும் உங்களுடைய நண்பர்கள் சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் அங்கே உணவு இலவசம் தான். எல்லாமே அந்த ஆன்மீகத்தை நோக்கி சமாதி நிலையை நாம் அந்த பிறவி சுழற்சியை எப்படி முறியடிப்பது என்ற ஒரு நோக்கத்திலும் அது இருக்கும். வேற எந்த புராண கதாட்சமோ எதுவுமோ பூஜை இது மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம மொத்த விஷயமும் கிடைப்பதற்கிற விஷயமாக தான் அங்கே இருக்கும். தயவுசெய்து தவறாமல் 2 நாளுமே அங்கே வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் வேணாலும் சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஸோ மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் பிப்ரவரி மாதம் 22, 23ஆம் தேதிக்கு இந்த உலக சித்தர்கள் மாநாடுடைய அந்த நிகழ்வுக்கு வருமாறு
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் என்னமோ சொல்லணும் இருந்தாங்க, கொடுங்க, மை கொடுங்க. இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணி இங்கே நடத்துங்கன்னு சொன்னது எங்களுக்கு ஒரு புண்ணியமாக தெரியுது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். நன்றி மேடம். சார் நீங்கள் வந்து சரி, எல்லாருக்கும் உணவு தயாராக இருக்கு, உணவு அருந்தி விட்டு செல்லலாம். இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் எல்லாரும் வரலாம்.